ஓகே, ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாருக்கும் பேசுறது கேக்குது தானே? ஹேண்ட் ரைஸ் அந்த பண்ணி. ஓகே, டக்குனு இந்த வருமான குற்ற பார்ப்போம். இது சரி, பாதியில முடிச்சாச்சு. இதுல தொடர வருமான குற்ற பார்ப்போம். சரி, அழிக்காம தான் வச்சிருக்கேன். வருமான குற்றம் அப்படியே பார்ப்போம். உம் என்ன செய்யணும்? வருமான குற்றத்துக்கு முதல்ல விற்பனையையும் விற்பனை கிரயத்தையும் நாங்கள் கண்டுபிடிக்கணும். விற்பனை விற்பனை கிரயம் விற்பனை கிரயம். ஓகே, முதலாவது விற்பனை எப்படி கண்டுபிடிக்கிறது? சரக்கு இருப்புல தாக்கத்தை பார்க்கணும். குறைஞ்சிருக்கும் எப்படியுமே. அதைத்தான் நாங்க முதல்ல விற்பனையாவே இருக்கலாம்னு கொஞ்சம் சரி யோசிக்கலாம். இப்ப சரக்கு இருப்பு கூடி இருக்குன்னா அது விற்பனையா இருக்குன்னு கருதிடுமா? இல்லை. ரெண்டாவது பொருட்கள் வாங்கல, என்ன சரக்கு இருப்பு குறைஞ்சிருக்கு. சரக்கு இருப்பு குறைஞ்சிருக்கு. அப்ப நேரா பார்க்கணும், அது விற்பனையான. ஆமா, உரிமையில தாக்கம் இருக்கு. அப்ப அது விற்பனை. அங்க இங்கேயும் இதெல்லாம் தாக்கம் இருக்கு. அப்ப அது விற்பனையில கன்சிடர் பண்ணலாம். அப்ப சரக்கு இருப்புல தாக்கம் இருக்க அமௌண்ட் என்னது? கிரைய பெறுமதி. அப்ப முதலாவது விற்பனையினுடைய கிரைய பெறுமதி 200. சரி, அதனுடைய விற்பனை பெறுமதி கண்டறிய என்ன செய்ய சொல்லியிருக்கேன்? கிரயத்தோட லாபத்தை சேர்த்து வர்றது என்பதுதான் என்னது? விற்பனை விலை. அப்ப கிரயம் பிளஸ் லாபம் விற்பனை. அப்ப 350. அப்ப யூஸ் பண்ண என்ன செய்யணும்? கிளிக் பண்ணணும். அடுத்தது சரக்கு இருப்புல தாக்கம் இல்ல. நாலாவது தாக்கம் இருக்கு. உரிமையான் மேல தாக்கம் இருக்கா? இல்ல. அப்ப அது ஒரு விற்பனையே அல்ல. இங்க ஒரு தாக்கம் இருக்கு. உரிமையான் மேல தாக்கம் இருக்கு. இங்க இது ஒரு விற்பனை. அப்ப உரிமை சரக்கு இருப்புல காட்டுற அமௌண்ட் எப்பயுமே என்ன? கிரைய பெறுமதி. அப்ப 300 தான் கிரைய பெறுமதி. இரண்டாவது விற்பனை 300 கிரைய பெறுமதி. அதனுடைய விற்பனை பெறுமதிக்கான என்ன செய்யணும்? கிரயத்தோட லாபம் சேர்த்தாதான் என்னது? விற்பனை விலை. 300 பிளஸ் 100 400 தான் என்ன? விற்பனை விலை. அடுத்தது சரக்கிருப்புல எந்த தாக்கமும் இல்லை. அப்ப எங்களுக்கு இரண்டு விற்பனை தான் காணப்படுது. இரண்டு விற்பனை தான் தாக்கம் காணப்படுது. 0 5 40 750. இது 500. அப்ப எல்லாருக்கும் விற்பனை 750 500 வந்துச்சு. நான் திருப்பி திருப்பி கேட்கிறேன். முடிக்க போறோம் பாடத்தை. இன்னொரு கிளாஸ் எடுக்கலாம்னு தான் ஒரு ஐடியா இருக்கு. அதுவும் உங்களோட கொஞ்சம் ஏஐல பத்தி தெரியும், இந்த கொமர்ஸை பத்தி தெரிஞ்ச ஆட்களுக்கு ஓகே. அதவை ஸ்ட்ரீம் மாதிரி வந்த ஆட்கள், ஒரு 2 3 வருஷம் ஏஎல் கேப் விட்டுட்டு வந்த ஆட்கள் எல்லாம் படிக்கிறாங்க இதுல. அப்ப அவங்களுக்காக ஒன்றும் செய்யறாது. கொஞ்சம் கணக்கு ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்னொரு அடுத்த கிளாஸ்ல எவ்வளவு கணக்கு செய்ய முடியுமோ அடுத்த கிளாஸ்ல ஒரு கணக்கு செஞ்சிடும். அதை வச்சு நம்ம வீட்டு போயிடுவோம். அதை அப்படியே வச்சுட்டு போயிடுவோம். பிகாஸ் அடுத்த பாடங்கள் படிக்க இருக்கனால. அப்ப அதனால எனக்கு இப்பயே சொல்லுங்க, இதெல்லாம் ஃபுல் கிளியர் தானே? ஃபுல் கிளியர் மீன்ஸ் இதை மாத்துறதெல்லாம் இப்போ ஓகே தானே? எல்லாருக்கும் ஒரு டவுட் இல்லையே? ஓகே, மாத்திட்டு ஓகே. ஓகே, இல்லைன்னா மெசேஜ் போட்டு வச்சிருங்க எனக்கு. இப்போ 350 பிளஸ் 400 750 தான் என்னது? விற்பனை. 350 தர 400 750 தான் விற்பனை. ஓகே, விற்பனை கிரயம் 500. அதையும் மாத்த போத கொஞ்சம் இருங்க. இந்த 750 போட்டுட்டு, சாரி பார்த்தீங்களா, மிஸ் பண்ண, வெரி சாரி. திரும்பல் போட மாட்டேன். ஓகே, வாங்க. இப்ப விற்பனை 750 உட்திரும்பல் போடணும். உட்திரும்பல் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது கடல் பட்டார குறைச்சி இருப்ப கூட்டி இருக்கும். கடல் பட்டார குறைச்சி இருப்ப கூட்டி இருக்கும். அதுதான் உட்திரும்பல். அப்ப இந்த கொடுக்கல் வாங்கல் அப்படி ஒரு எஃபெக்ட் எங்க இருக்கு அதுன்னு பார்த்தா 9வது கொடுக்கல் வாங்கல் தான் கடன் பட்டார குறைச்சி இருப்ப கூட்டி இருக்கும். அப்ப இதுதான் டெஃபினிட்டா என்ன? உட்திரும்பல். அப்ப இருப்புல தாக்கம் செலுத்துற அமௌண்ட் எப்பயுமே என்ன? கிரைய பெறுமதி. கடன் பட்டோர்ல தாக்கம் செலுத்துற அமௌண்ட் எப்பயுமே என்ன? விற்பனை விலை. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். கடன் பட்டோர்ல இருக்கிறது விற்பனை விலை, இருப்புல இருக்கிறது கிரைய விலை. அப்போ உட்திருமலுக்கு எப்பயுமே 2 விலை இருக்கும். ஒன்று விற்பனை விலை, மற்றொன்று கிரைய விலை. அதில் அந்த உட்திருமலினுடைய விற்பனை விலையை உட்திருமலை வருமான கூட்டுக்கு மாற்றும் போது உட்திருமலினுடைய விற்பனையை கீழே கழிச்சு காட்டணும். அப்ப 50 விற்பனையை கீழே கழிச்சு காட்டணும். 50 விற்பனையை கீழே கழிச்சு காட்டணும். கிரைய விலையை கிரைய விலையை கிரைய விலையை
கிரைய விலைய எப்பயுமே என்ன செய்யணும்? கிரைய விலை எவ்வளவு? உத்திரமலினுடைய பில் 37,5. அது எதுல இருக்கும்? இருப்புல. கிரைய விலையை விற்பனை கிரையம் நீங்க ரஃபா கண்டு வச்சிருக்கீங்க. இப்ப 500ல கண்டோம், அங்க கொண்டு வந்து கீழே கழிச்சுட்டு 500 இருக்குதுன்னா இப்ப 500 போட்டுட்டு கீழே ரஃபா 37,5 தனி கிரைய விலை திரும்பலின் அதை விற்பனை கிரயத்தோட கழிச்சுட்டு கொண்டு வந்தீங்கன்னா சரி வருமான கூட்டுக்கு 462,5 கழிச்சுட்டு கொண்டு வந்தீங்கன்னா சரி. -700 237,5 237,5. ஓகே, சரி சரி. 200 மைனஸ் 422,5. ஆமா, மொத்த லாபம் 230,5. இது எல்லாரும் ஓகே தானே? திரும்ப யூஸ் பண்ணதை மார்க் பண்ணிடுவோம். ஓகேயா? சரி. அப்ப வருமானங்களை பதிவும், அதாவது விற்பனையின் மூலமா பெற்று பொருட்களை விற்பனை செய்வதன் மூலமா பெற்று உழைக்கிற லாபத்தை தாண்டி சில ஏனைய வருமானங்கள் இருக்கும். அதை வருமான கூட்டுல பதிகிறது ஏனைய வருமானம். ஏனைய வருமானத்தை கண்டறிகிறதுக்கு ஏனைய வருமானம் என்பது உரிமையாளங்க கூட்டி இருக்கும். பட் அதை கண்டறிய முன்னுக்கு ஆஹ் மூலதனம் என்பது எங்களோட உரிமையை கூட்டம் தானே, அதனால அதையும் பயந்துட்டு வந்துடும், அதை டிக் பண்ணிட்டு வந்துடும். அப்ப இந்த இடத்துல மூலதனம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கடன் கொடுத்தவருக்கு ஒரு 1,80,000 என்பது கொடுத்திருக்கு. 2,00,000 தீர்க்க வேண்டிய கடனுக்கு 1,80,000 கொடுத்திருக்கோம். பட் அந்த 1,80,000 வணிகம் கொடுக்கறதுக்கு பதிலாக உரிமையாளர் கொடுத்தாரு. அப்ப உரிமையாளர் வணிகம் கொடுக்க வேண்டிய 1,80 உரிமையாளர் கொடுத்திருக்காருன்னா அது ஒரு மூலதனமா தானே கருதப்படும். அப்ப இந்த 1,80 நாங்க மூலதனமா கருதி இருக்கோம். அப்ப அது ஒரு மூலதனம்னால அதை டிக் பண்ணிப்போம். சரி, இப்ப இங்க வாங்க. இப்ப பாருங்க, ஏதாவது இருக்கா? டிக் பண்ணிருக்காது. மைனஸ் இல்ல, மைனஸ் 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 டிக் பண்ணிருக்கு. இந்த 20,000 மட்டும்தான் என்னது பிளஸ்ல இருக்கு. அது என்னன்னு பார்த்தா அது உங்களுக்கு தெரியும். உரிமையாளர் கொடுத்தாலும் சரி, யாரு கொடுத்தாலும் சரி, 2,00,000 கடனை தீர்க்கிறதுக்கு 1,80,000 கொடுத்திருக்கமா இருந்தா அது உரிமையாளர் கொடுத்தனால அது ஒரு மூலதனமா கருதப்பட்டுச்சு. ஓகே, 2,00,000 இதை திருப்பி ஒருக்கா சொல்றேன். 2,00,000 கடனை தீர்க்க உரிமையாளரா 1,80,000 செலுத்தப்பட்டது தானே. எப்படியே 2,00,000 கடன் தீர்க்கப்பட்டிருக்கு தானே. அப்ப கடன் கொடுத்தா 2,00,000 குறையும். ஆனா அந்த 1,80,000 நீங்க கொடுக்கலையே, அதனாலதான் காசுல போகல. அதை கொடுத்தது யார்? அந்த 1,80,000 உரிமையாளர் தானே. அதுதான் அது மூலதனமா கருதப்பட்டு உரிமையை கூட்டுச்சு. பட் இப்ப உரிமையாளர் கொடுத்தாலும் சரி, யாரு கொடுத்தாலும் 2,00,000 கடனை தீர்ப்பதற்கு கொடுக்கப்பட்ட தொகை, 2,00,000 கடனை தீர்ப்பதற்கு கொடுக்கப்பட்ட தொகை என்பது எவ்வளவு? 1,80,000. அப்ப அந்த 20,000 என்னது? கழிவு பெற்றிருக்கும். அப்ப அது எப்படியுமே அதுக்கு வருமானம் தான். அப்ப அது உரிமையை கூட்டும். அப்ப 20,000 கழிவுன்றது உரிமையை கூட்டும். அந்த அர்த்தம் இந்த கழிவு பெற்ற கழிவு. அப்ப பெற்ற கழிவு 20. ஒன்று இருக்கனால இப்படி இந்த பக்கம் போடலாம். சரி, அப்ப மொத்தமா வருமானம் எங்களுக்கு 257 ஆயிடுச்சு. சரி, அடுத்ததை பார்ப்போம். செலவினங்களை பார்க்கும் போத, செலவினங்களை பதியும் போத அதையும் கொடுக்கலாம். இதை பார்த்துதான் பதியணும். பட் செலவினங்கள்ன்றது உரிமையை குறைக்கும் சரி, ஆனா உரிமையை பற்றும் குறைக்கும் தானே. அப்ப பற்ற கொஞ்சம் டிக் பண்ணிட்டு வரது பெட்டர். பற்று காணப்பட்டுச்சா எங்களுக்கு? பற்று காணப்பட்டுச்சா? எனிபடி ப்ளீஸ் சொல்லுங்க யாராவது. பற்று பற்று காணப்படல தானே. ஓகே, சரி, பற்று காணப்படல. அப்ப செலவினங்களை பார்ப்போம். இந்த முதலாவது 25,000 குறைஞ்சிருக்கு. எத்தனை வித கொடுக்கல் வாங்கல்? 3வது கொடுக்கல் வாங்கல் மின்சார கட்டணம். அப்ப மின்சார கட்டணம் 25,000 டிக் பண்ணிட்டு மின்சாரம் 25,000. ஓகே, அடுத்தது 50,000 குறைஞ்சிருக்கு. அவர் என்னன்னு பார்த்துட்டு வருவோம். 6வது கொடுக்கல் வாங்கல் கட்டிட வாடகை. கட்டிட வாடகை என்ன? கட்டிட வாடகை. கட்டிட வாடகை. கட்டிட வாடகை அந்த கொடுக்கல் வாங்கல் விளங்கிச்சு எல்லாருக்கும். அந்த முற்பொடுப்பான விஷயம் 6வது கொடுக்கல் வாங்கல் எல்லாருக்கும் விளங்கிச்சு தானே நான் சொன்னது.
உட்கொடுப்பனவு திருப்பி ஒரு கேட்கிறேன். 6வது கொடுக்கல் வாங்க விளங்காத அப்படியாவது இருந்தா சொல்லுங்க. சரி, அப்ப அது ஓகே, டிக் பண்ணியாச்சு. 12.5 காணப்படுது இன்னொரு செலவு. அதை கொஞ்சம் எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா கடன்பட்டவரோட தொடர்பு இருக்கு. அப்ப அது டெஃபினிட்டா என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? கொடுத்த கழிவு. இந்த இதுல குறைச்சிருக்கு, அது ஒரு எப்படியும் ஒரு செலவு தான். ஆனா அதை மட்டும் நாங்க இங்க வந்து பார்க்க தேவையில்லை. இங்க பாத்தீங்கன்னா கடன்பட்டவர்ல தாக்கம் இருக்கு. கடன்பட்டவர்ல தாக்கம் வந்து உரிமையில தாக்கம் வர சுச்சுவேஷன் என்ன ஒன்றே வந்துட்டா கொடுத்த கழிவு. கொடுத்த கழிவு 12.5. ஓகே, அடுத்தது பாத்தீங்களா இருந்தா இந்த அஞ்சா பாத்தீங்களா இருந்தா சிம்பிளா இப்படி செஞ்சாதான் ஸ்பீடா செய்யலாம். அதுக்குதான் சொல்றேன். இதுக்கு நீங்க கொடுக்கல் வாங்கல போய் பார்க்க தேவையில்ல, என்ன செலவுன்னு பாக்குறதுக்கு. இது எப்படி ஒரு செலவுன்னு தெரியும். இந்தியாவில கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா வங்கி கடன்ல தாக்கம் இருக்கு. வங்கி கடன்ல தாக்கம் வந்து உரிமையில வங்கி கடனும் குறைஞ்சு உரிமையை குறையிற சந்தர்ப்பம் என்ன? தவணை கட்டணம் செலுத்தும் போது. அப்ப அதே குறையுது வட்டினால. அப்ப வங்கி கடன் வட்டி, வங்கி கடன் வட்டி, அதுதான் 5000 இருந்திருக்கு. சரி, அடுத்தது ஆஹ் இந்த நாளைக்கு இந்த இடத்துல எங்களுக்கு 2 கொடுத்த கழிவு வருது போல. இந்த 1,00,000 15 ஒன்று இருக்கு, அதுவும் கொடுத்த கழிவு தாங்கி. இந்த கடன் பட்டவர்ல தாக்கம் இருக்கு, அதுவும் கொடுத்த கழிவு தான். ஒருக்கா அதை செக் பண்ணிடுவோம். எத்தனையா கொடுக்கல் வாங்க? 10வது கொடுக்கல் வாங்க தான் உட்திரும்பல் என்ன. நான் வேற எங்கேயே கொண்டே மார்க் பண்ணிட்டேன், வெரி சாரி. 10வது கொடுக்கல் வாங்கல் உட்திரும்பல், அது கொடுத்த கழிவு இல்லை. அந்த 12.5ன்றது கொடுத்த கழிவு இல்லை, வெரி சாரி. அது உட்திரும்பல். நான் வேற எதையும் மார்க் பண்ணிட்டேன், அது உட்திரும்பலுக்கு மேல இருக்கதை மார்க் பண்ணிட்டேன். அது என்னன்னு பார்த்துட்டு வருவோம். எத்தனையாவது? 8வது கொடுக்கல் வாங்கல். இம்மேத தொலைபேசி கட்டணம் தான் அந்த நான் தெரியாம உட்திரும்பல் மார்க் பண்ணது. அப்ப தொலைபேசி 5, தொலைபேசி கட்டணத்தை தான் தெரியாம உட்திரும்பல் மார்க் பண்ணிட்டு, அப்ப உட்திரும்பல் வந்து இங்க செலவா மாறிட்டு தெரியாம. அப்ப செலவா அது உட்திரும்பல மார்க் பண்றதுக்கு பதிலாக நான் மேல தொலைபேசி கட்டணம் மார்க் பண்ணிட்டேன். இது மேல இருக்கிறத மிஸ் பண்ணிட்டோம். அதாவது 8வது கொடுக்கல் வாங்கல் தொலைபேசி கட்டணம். சரி, அடுத்து ஓகே. கீழே கடைசி வந்து தெரியும் எல்லாருக்கும், பெருமானத்தை பெருமானத்தை எவ்வளவு? 5. 25 + 50 + 5 + 5 + 15 + 105 செலவு. எஸ், 105 செலவு. 152 தான் தேறிய லாபம். 152 தான் தேறிய லாபம், தேறிய லாபம். சரியா? இப்ப இந்த உரிமையாண்மை இறுதி உரிமையாண்மையை கூட்டுவோம். தேறிய லாபம் பார்த்தாச்சு. 1350 + 180 - 25 + இறுதி உரிமையாண்மை 1682.5 வருது. இறுதி உரிமையாண்மை 1682.5 வருது. சரியா? அப்ப எல்லாரும் ஒரு விஷயத்த விளங்கிக்கோங்க. முதல்ல சமன்பாடு வந்து இறுதி தேறிய சொத்துல இருந்து ஆரம்ப தேறிய சொத்தை கழிக்கிறீங்க. இறுதி தேறிய சொத்துல இறுதி உரிமையாண்மை. அப்ப இறுதி உரிமையாண்மையில இருந்து ஆரம்ப உரிமையாண்மையை கழிக்கணும். அப்ப இறுதி உரிமையாண்மை இப்ப எங்களுக்கு 1882.5 வந்துச்சு. அப்ப இறுதி உரிமையாண்மை 1882.5 இருந்து தான் ஆரம்ப உரிமையாண்மை 1350 கழிக்கணும். கழிச்சிட்டு அப்புறம் தான் பற்று இருந்தா கூட்டணும், மேலதிக மூலதனம் இருந்தா கழிக்கணும். இந்த இடத்துல பற்று இல்லையா, அப்ப 0. மேலதிக மூலதனம் இருக்குத்தானே, 1,80,000 கருதப்படுது, அத கழிக்கணும். அப்ப இப்ப பார்ப்போம். 1350 332.5 -180 152.5 தான் என்னது உங்களோட தேறிய லாபம். 2 அடிப்படையிலையும் வந்துருச்சு. சரியா? 2 அடிப்படையிலையும் வந்து ஓகே. எல்லாருக்கும் இது கிளியரா?
ஓகே தான் எல்லாம் கொஞ்சம் அட்ரைஸ் பண்ணுங்க எல்லாம் ஓகே. ஓகே ஓகே. சரி அப்போ இதை அழிக்கிறேன். சரி எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருங்க வரேன். எங்கேயும் போயிடாதீங்க, ஜஸ்ட் 5 மினிட்ஸ், ஒரு நிமிஷம் 5 மினிட்ஸ் இருங்க வரேன், டக்குனு வந்துடுவேன், போயிடாதீங்க வரேன். சரி 12வது.
சரி, ஸ்டாப் பண்ணிட்டேன். 12வது. முதலாவது எப்பயும் போல ஆரம்ப மீதியை பாத்தீங்க. ஆரம்ப மீதி. Okay. கட்டிடம் 500, கலப்பாடம் 350, இருப்புக்கள் 90, வியாபார வருமதி 180 பதிச்சுட்டு போனீங்கன்னா ஆதரவு வியாபாரம்னா உங்களுக்கு தெரியும், நடைமுறை அல்ல சொத்து. அப்ப நடைமுறை அல்ல சொத்து இதுல எது இருக்கு? கட்டிடமும் தலப்பாடமும். அப்ப ஆரம்பம் இது 850, இருப்புக்கள் 90, வியாபார வருமதி 150, வங்கி 200, வியாபார செல்மதி 160, அட்டூர் செலவீனம் 50. சரி, அப்ப முற்பணத்துக்கு ஒரு இது தந்திருக்காங்கன்னா அது இனிமே வரப்போகுது போல. முற்பண செலவு இனிமே கொடுக்கல் வாங்கலாம் வரப்போகுது போல, அதுக்கு தந்திருக்கலாம். அப்புறம் அதுக்கு ஆரம்ப மீதியிலன்னு குழம்பாம டேக் பண்ணி விட்டுருங்க. இருக்கதை வச்சு ஒரு மேல்மை கண்டிங்கன்னா சரி. 750 பிளஸ் 90 பிளஸ் 150 பிளஸ் 200 பிளஸ் 160 பிளஸ் 50, 1000. சாரி, 750 பிளஸ் 90, 1080 தான் கூட ஒரு மேல். 1080 தான் கூட ஒரு மேல். அவ்வளவுதான். சரி, ஓகே. இப்ப முதலாவது பாருங்க. இருப்புக்கள் விற்பனை 40,000. இருப்புக்கள் விற்பனை 40,000. விற்பனை செஞ்சது 40,000க்காம். இதன் விற்பனை கிரயம் 22,000. அப்ப இதை குழம்புறது இல்லை. இருப்பிட விற்பனை விலை 40,000. அதுல கிரைய பெறுமதி 22,000. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நார்மலா மொட்டையா விற்பனையை சொல்லியிருந்தா அதை காசு விற்பனையாடுங்க. பேர் குறிப்பிட்டுன்னு சொல்லியிருந்தா அதை கடன் விற்பனையாடுங்க. இந்த இடத்துல கடன் விற்பனை காசு விற்பனைன்னு மென்ஷன் பண்ணிடலாட்டியும் பேர் குறிப்பிட்டிருந்தா கடன் விற்பனையா எடுங்க. பேர் ஒன்றும் குறிப்பிடாம சும்மா விற்பனைன்னு சொன்னா காசு விற்பனையா எடுங்க. சரி, அப்ப இது சும்மா தானே விற்பனை, அப்ப காசு விற்பனைன்னு எடுப்போம். பொருளோட விற்பனை கிரயம், கிரைய பெறுமதி 22,000னால 22,000 கிரயமான பொருள் தான் நிறுவனத்தை விட்டு போகும். அப்ப இருப்புல 22,000 குறைவாரு. அது வித்ததே 40,000. அப்ப வியாபார வருமதியில 40,000 தான். சாரி, காசு விற்பனை தானே. அப்ப காசு எவ்வளவு வரும்? நிறுவனத்துக்குள்ள 40,000 வரும். அப்ப வங்கியில 40,000 கூடும். இது மூலமா எங்களுக்கு கிடைச்ச லாபம் 22,000 பெருமதியானதை 40,000க்கு வித்தா இது மூலமா எங்களுக்கு கிடைச்ச 18,000 லாபம் உரிமையை கூட்டும். 18,000 லாபம் உரிமையை கூட்டும். இப்ப இன்னொரு விஷயம், இதுல எல்லாம் புதுசா வங்கின்னு தந்திருக்கீங்க. எனக்கு கேட்கிட்டா குழம்பிக் கொள்ளாதீங்க. இந்த கொடுக்கல் வாங்க வித்தியாசமா இருக்கும். ஒரு வித்தியாசமும் இல்ல. காசோலைன்னு ஒன்று இருக்கு, செக்குன்னு சொல்லுவோம். நம்ம எல்லாரும் பொதுவா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காசோலைன்னு சொல்றது ஒரு தாள் மாதிரி இருக்கும். அந்த காசோலை ஊடகமாக நாங்க கொடுக்கல் வாங்கல் செஞ்சு கொள்ளலாம். அதாவது இப்ப நாங்க செக், இப்ப நான் வந்து ஒரு நடைமுறை நிறைய அதை பத்தி பேசல. எனக்கு அந்த பாடம் வரக்குள்ள நான் அதை பத்தி பேசலாம் போறேன். சரியா? அடுத்த பாடம் அதான் நாங்க படிக்க போறோம். எனக்கு இப்ப மூளையடிகள் ரெக்கார்டிங் தானே. இப்ப நான் அடுத்த பாடம் அதான் படிக்க போறோம். இப்ப நான் அதை பத்தி பேசுவேன். நடைமுறை கணக்குன்னு ஒன்று இருக்கு. சேமிப்பு கணக்குன்னா என்னது? நீங்க சும்மா இப்ப வச்சிருக்கீங்க அக்கௌண்ட், எனக்கு ஃபீஸ் எல்லாம் போடுவீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி, அதெல்லாம் சேமிப்பு கணக்கு, அது சேவிங் அக்கௌண்ட். நடைமுறை கணக்குன்னு கரண்ட் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட் இருக்கு. அது மூலம் அதுல வந்து நாங்க செக்னு ஒரு விஷயம் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா, நீங்க வந்து காசை கையில வச்சிருக்க தேவையில்ல, அக்கௌண்ட்ல காசை வச்சிருந்தா போதும். நீங்க அந்த செக்குன்ற விஷயத்துல அந்த தாள்ல, அந்த செக்குன்ற அந்த தாள்ல சைன் எல்லாம் பண்ணி எவ்வளவு கொடுக்கணும்னு எழுதி கொடுத்துட்டீங்கன்னா, இப்ப நீங்க எனக்கு தாரீங்கன்னா நான் அந்த செக்கை கொண்டு பேங்க்ல கொடுத்து அவங்க என்ன செய்வாங்கன்னா, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இப்ப நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, எனக்கு பேங்க்காரனுக்கு சொல்லியிருக்கீங்க, இப்ப நான் இந்த செக் அந்த தாளை கொண்டு வந்து தரவருக்கு இந்த காசை கொடுத்து அனுப்புங்கன்ற மாதிரி. அப்ப என்ன செய்வாங்கன்னா, நீங்க கொடுத்த அந்த தாள் தாள் மாதிரி தான் இருக்கும். அப்ப உங்களுக்கு விளக்கத்துக்கு தான் தாள்னு சொல்றேன்.
அப்ப நீங்க தந்த செக்கை கொண்டு நான் பேங்க்ல கொடுத்த என்ன செய்வாங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்ல இருக்க காசு எடுத்து எனக்கு தருவாங்க. அதே மாதிரி நான் உங்களுக்கு செக்கை தந்தேன்னா அதை நீங்க கொண்டு பேங்க்ல கொடுத்தா என்னுடைய அக்கௌண்ட்ல இருக்க காசை கொண்டு காசு எடுத்து உங்களுக்கு தருவாங்க. அந்த மாதிரி செக்குன்றது பணத்தை மாற்றுறதுக்கான ஒரு ஊடகம். சரியா? அது என்ன தெளிவா உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் அந்த பாடம் வரக்குள்ள. அப்ப அப்படி காசோலை மூலமா இந்த காசு பியூரான காசை யூஸ் பண்ணாம காசோலை மூலமா ஃபுல்லாவே பேங்க் டிரான்சாக்ஷன் மாதிரி தான் கிட்டத்தட்ட அது. அப்படியே பேங்கினோட தான் போகும் கிட்டத்தட்ட. அது ஒரு பேங்க் ஒரு இன்டர்மீடியட் மாதிரி ஒர்க் ஆகும். ஒரு பேங்க் ஒரு நடுத்தர மாதிரி ஒர்க் ஆகும். டிரெக்டா உங்களுக்கு காசு தர மாட்டோம், செக் மூலமா தருவோம். செக்கை கொண்டு பேங்க்ல கொடுக்கத்தான் உங்களுக்கு காசு கிடைக்கும். அந்த மாதிரி இப்ப அந்த மாதிரி ஒரு வழியில தான் இந்த கொடுக்கல் வாங்கல் இருக்கனால தான் அந்த வங்கியில தந்திருக்காங்க. அதர்வைஸ் காசோலைன்னு வந்தாலும் சரி, காசோலை என்பது காசுக்கு சமமானது. காசோலைன்னு வந்தாலும் காசு விற்பனைக்கான பதிவு தான். காசோலை மூலமா மின்கட்டணம் செலுத்தப்பட்டாலும் மின்கட்டணம் செலுத்தப்பட்டதுக்கான பதிவு தான். அப்ப காசோலைக்கு காசு மறுபெயர் மாதிரி வேணும் மனசுல வச்சுக்கோங்க. காசோலையும் காசும் சமன் தான், ரெண்டுமே ஒரே விஷயம் தான். அப்ப இதுல சில இடங்கள்ல உங்களுக்கு வரும் இந்த நான் வாசிகளை சொல்றேன். மின்சார பட்டியல் காசோலை மூலம் செலுத்தப்பட்டதுன்னா மின்சார கட்டணம் காசாக செலுத்தப்பட்டது, ரெண்டும் ஒன்று தான். மின்சார பட்டியல் காசோலை மூலமா செலுத்தப்பட்டது மீன்ஸ் காசு செலுத்தப்பட்டது, ரெண்டும் ஒன்று தான். சரியா? குழப்பி போல தேவை. அப்ப அதுல யாருக்கு குழப்பம் இருக்கா? அப்ப இருப்புக்கள் விற்பனைன்னா இது சும்மா விற்பனைன்னு சொல்லியிருக்கனால காசு விற்பனையா கருதணும். அப்ப 22,000 கிரயமான இருப்பு போறதுனால இருப்புல 22,000 குறையும். அதை நான் வித்தது 40,000த்துக்கு, அதுவும் காசு விற்பனை. அப்ப நிறுவனத்துக்குள்ள காசு வருது 40,000. காசோலை மூலம் தான், காசோலை தான் வாங்கியிருப்போம், காசு வாங்கியிருக்க மாட்டோம், செக் தான் வாங்கியிருப்போம். ஆனா ரெண்டுமே ஒன்றா தான் கருதப்படும், ரெண்டும் சமன். அப்ப காசு நிறுவனத்துக்குள்ள வருது, அப்ப வங்கியில 40,000 கூடும், லாபம் 18,000 கூட்டும். ஓகே. இதை கொடுக்கல் வாங்கலாம் செக்கையா சொல்றீங்க? எனக்கு போட்டுவிடும். இதை கொடுக்கல் வாங்கல எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றீங்களா இல்லையா, இல்ல செக்கா காசோலையா? ஓகே ரைட். என்னன்னா டீட்டெயிலாவே சொல்லிடுறேன் பேசாம. நடைமுறை கணக்கு கணக்குன்னு ஒன்று இருக்கு உங்களுக்கு. வங்கியில நிறைய வகையான கணக்குகள் திறக்கலாம் தானே? எத்தனையோ வகையான கணக்குகள் நாங்க வங்கியில திறக்கலாம். சேமிப்பு கணக்கு இருக்கு, கடன் கணக்கு இருக்கு, நிறைய கணக்குகள் இருக்கு. அப்படி நடைமுறை கணக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு. இந்த கணக்கு திறக்கிறது யாருன்னா பிசினஸ் பண்றாக்கள் மட்டும்தான் திறப்பாங்க, பிசினஸ் செய்யறாங்க. அது என்ன செய்யலாம்னா, இப்ப உங்களுக்கு சேமிப்பு கணக்கு இருக்கு தானே, சேமிப்பு கணக்குல என்ன செய்வாங்க, ஏடிஎம் கார்டுன்னு ஒண்ணு தருவாங்க. அது என்னத்துக்கு, உங்களுக்கு காசு எடுக்கிறதுக்கு தருவாங்க. அதை யாரால எடுக்க முடியும்? உங்களால மட்டும் தான் எடுக்க முடியும். பாஸ்வேர்டை போட்டு உங்களால மட்டும்தான் எடுக்க முடியும். அப்ப இதே யார்கிட்டையும் கொடுத்து விடையிலுமா, உங்களுக்கு தேவையான காசு எடுத்துட்டு எனக்கு கார்டை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலுமா? இப்ப நீங்க எனக்கு ஒரு 10,000 கேஷ் எனக்கு தர இருக்கணும். இப்ப இந்த ஷாப்ல வந்து கொஞ்சம் சாமான் வாங்குறீங்க, 10,000 கேஷ் தர இருக்குன்னா நீங்க என்ன செய்றீங்க, கார்டை கொடுக்குறீங்க, காசு எடுத்துட்டு தாங்க. நாங்க அந்த ஸ்வீப் பண்றதை சொல்லல, மெஷின்ல இது பண்றதை சொல்லல, ஏடிஎம்ல காசு எடுத்துட்டாங்கன்னு சொல்லிடுமா? தானே? அதே ஏடிஎம் கார்டு, அதே அது உங்களுக்கு பர்சனல், நீங்க மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். மேக்சிமம் நாங்க அதை என்னத்தை செய்யலாம், கார்டு பேமெண்ட்டுக்கு அந்த டெப் பண்ற இடத்துல மட்டும்தான் கொடுக்கலாம். எல்லாருக்கும் தெரியும். அப்ப அப்படி இருக்கும் போது நடைமுறை கணக்குல என்ன ஒரு பெஸ்ட் வே இருக்குன்னா, நடைமுறை வாடிக்கையாளர்களுக்கு ஒரு காசோலை புத்தகம்னு ஒன்று கொடுத்துருவாங்க. ஒரு புக் மாதிரி இருக்கும், ஒரு புக் மாதிரி இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யலாம்னா, இன்னொரு செக் யூஸ் பண்ற அளவுக்கு வளரல, ஃபியூச்சர்ல பிசினஸ் மேன் ஆனேன்னா டக்குன்னு செக் எடுத்து காட்டிடுவேன். சரியா? அப்ப அந்த ஒரு புக் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த புத்தகம் வந்து நீட்டா நோட் புக் மாதிரி இருக்கும். நீட்டமான அப்படி சொல்றதுக்கும் இல்லை, அப்படி ஒரு நீட்டா நோட் புக் மாதிரி மெல்லிசா இருக்கும், இதெல்லாம் அகலம் இருக்காது, நோட் புக் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு அமௌண்ட்டை பொறுத்த எனக்கு தெரிஞ்சு 25 தாள் தான் இருக்கும் போல, 25 தாள் மாதிரி இருக்கும். அது முடிய முடிய நாங்க மாத்திக்கொள்ளலாம். அந்த தாளை வச்சு என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து லிவியாக்கு என்னட்ட வந்து சாமான் வாங்கிட்டு போறாங்கன்னு வைங்க, நான் ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனி வச்சிருக்கேன், ஃபர்னிச்சர்ஸ் வாங்கிட்டு போறாங்கன்னா, லிபியா இப்ப என்ன செய்யறாங்கன்னா, அவங்க என்ன செய்யறாங்கன்னா என்கிட்ட காசை தராம அவங்க ஒரு நடைமுறை கணக்கு வச்சிருந்தாங்களா இருந்து, இப்படி ஒரு நான் சொல்ற வகையான கணக்கு நடைமுறை கணக்கு, அதாவது கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருந்தாங்களா, அவங்கள்ட்ட காசோலை புத்தகம் இருக்கும் தானே. அதே மாதிரி நானும் பிசினஸ் செய்யறேன் தானே, என்னட்டையும் கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும் தானே. அப்ப நானும் அவங்களுக்கு கொடுக்குறேன்னா கொடுக்கலாம். இப்ப நான் அவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை, அவங்க தானே இந்த கம்பெனில சாமான் வாங்கிட்டு போறாங்க. அப்ப சாமான் வாங்கிட்டு போறாங்க. அப்ப சாமான் வாங்குறது காசு லிவியா எனக்கு தரல, செக் தராங்க. செக் தராங்க, லிவியா என்ன செய்யலாம், செக் தராங்க. அந்த செக்கை எப்படி தரதுன்னா, இப்ப நான் என்ன உங்களுக்கு நான் எந்த பூஜை ஃபீல்ட்ல வந்து சொல்றேனே, இல்லாட்டி குழம்பு. இப்ப நான் என்ன செய்யறேன்னா,
ஒரு கடையில போய் சாமான் வாங்குறேன், ஒரு வணிகத்துல போய் சாமான் வாங்குறேன், இந்த சாமானை போய் வாங்க விற்கிறேன். அப்ப எனக்கு சாமானை தாரேன், அதுக்கு நான் வந்து என்ன செய்யறேன்னா, நான் ஒரு நடைமுறை கணக்கு வச்சிருக்கேன், நான் சொல்ற வகையான நடைமுறை கணக்கு வச்சிருக்கனால காசோலை என்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்த முடியும். ஒரு காசுக்கு பதிலா காசோலை என்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்த முடியும். இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, பேங்க் இங்க இருக்காரு, பாருங்க, பேங்க் இங்க இருக்கா, இந்த காசு எல்லாம் பேங்க்ல இருக்கா, என் காசு எல்லாம் இங்க இருக்கு, பேங்க்ல இருக்கு, பேங்க்ல என் அக்கௌண்ட்ல இருக்கு, சரியா? இப்ப ஒரு 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 வியாபாரி வராரு, ஒரு வியாபாரி இருக்காரு, ஒரு வியாபாரி, அந்த வியாபாரிட்ட சாமான வாங்குறேன், வியாபாரிட்ட சாமான வாங்குறேன். யார்கிட்ட? வியாபாரி ஒரு ஆள்கிட்ட சாமான் வாங்குறேன், சாமான் விற்கிற ஒரு ஆள்கிட்ட சாமான் வாங்குறேன். சாமான் அவர் தந்துட்டாரு, நான் சாமான தந்ததுக்கு என்ன செய்யறேன்? காசோலை கொடுக்குறேன். நான் என்ன சொல்றேன்? காசோலையும் காசும் சமன். என்ன சொல்றேன்? அப்படியே எடுத்துக்கோ, காசோலையும் காசும் சமன், என்ன டிஃபரெண்டே இல்லை. ஆனா என்ன பிராக்டிக்கலா என்ன டிஃபரெண்ட் ஆக போகுதுன்னா, காசோலைன்றது என்னது? வெறுமன ஒரு தாள், பியூரான காசு அல்ல. ஆனா அந்த காசோலை தாளை கொடுத்ததுன்றது காசுக்கு சமனான விஷயம் தான். அந்த காசோலையத்தானே கொடுத்திருக்கீங்க, வெறுமனையா ஒரு பேப்பர், ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை தான் கொடுத்திருக்கீங்க. ஆனா அதே காசுக்கு சமனாக கருத சொல்றேன், அது காசுக்கு தான் சமன். ஏன்? வெறும் தாளத்தான் கொடுத்திருக்கீங்க. ஆனா அது என்ன நடக்க போகுதுன்னா, இப்ப இந்த வியாபாரி இந்த தாளை வாங்கிட்டு கொண்டு இந்த தாளை பேங்க்ல கொடுத்தாருன்னா, பேங்க் பாரு அந்த தாளை பார்த்துட்டு, இந்த என்னோட நடைமுறை கணக்கு வாடிக்கையாளர் வந்து இவரை காசு கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு, இந்த இந்த அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுப்பாரு. இந்த அக்கௌண்ட்ல காசு, இந்த காசு எல்லாம் அவங்களோட அக்கௌண்ட்ல இருக்குதானே, அவங்களோட பேங்க்ல தானே வச்சிருக்கேன், கொமர்ஷியல் பேங்க்னா கொமர்ஷியல் பேங்க்ல தானே வச்சிருக்கேன். அப்ப செக்கை கொடுத்தானே பார்த்துட்டு எவ்வளவு காசு, இப்ப 10,000 ரூபாய் செக்ல 10,000 ரூபாய் கொடுங்கன்னு எழுதியிருக்கேன்னா, 10,000 ரூபாய் காசை 10,000 ரூபாய் பார்த்துட்டு பேங்க்ல இருந்து காசு எடுப்பாரு, எந்த அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுத்து, இல்ல இப்ப வியாபாரி காசு எடுத்தாரு, செக்கை தூக்கிட்டு வந்தாரு வியாபாரி, அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிடுவாரு. இந்த இப்படி செக்கை தூக்கிட்டு வந்து பேங்க்கு கொடுப்பாரு. பேங்க் செக்கை பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியும் இவருக்கு நான் காசு கொடுக்க சொல்லியிருக்கேன். அதுதான் ஒரு கட்டளை மாதிரி. இந்த செக் என்னத்தை ரீப்ரசன்ட் பண்ணும்னா, என்னத்தை வலியுறுத்தும்னா, நான் வந்து அவருக்கு காசு கொடுக்க சொல்லியிருக்கேன்னு வலியுறுத்தேன். இப்ப நான் கால் பண்ணி சொல்றதுக்கு பதிலா ஒரு கடதாசி ஊடகத்தின் மூலமா கட்டளை இடுற மாதிரி, நீ அதை கொடு அந்த மாதிரி. நான் ஆர்டர் போடலாம் தானே, பேங்க்ல என் காசு தானே இருக்கு, அப்ப நான் யாரையும் கொடுக்க சொன்னாலும் கொடுக்கலாம் தானே. அப்ப நான் ஒரு ஆர்டர் போடுற மாதிரி தான் இவனுக்கு செக்கை கொடுத்து அனுப்புறேன்றது, அந்த அந்த கடதாசியை கொடுத்து அனுப்புறேன்றது நான் வந்து பேங்க்காரனுக்கு சொல்றது. இவனுக்கு நான் இப்ப ஒருத்தன் கடதாசி எடுத்துட்டு வருவான், அவனுக்கு இந்த அக்கௌண்ட்ல வந்து காசு எடுத்து கொடு அந்த மாதிரி சொல்ற மாதிரி தான். அப்ப என்ன செய்யறேன், இந்த வியாபாரிக்கு அந்த கடதாசியை கொடுக்க, அதாவது காசோலையை கொடுக்க வியாபாரி எடுத்துட்டு போய் பேங்க்ல கொடுக்குற, பேங்க்காரன் அந்த கடதாசி அதாவது அந்த காசோலையை பார்த்துட்டு, இவருக்கு காசு கொடுக்கணும், இவன் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து கொடுக்கணும், எடுத்து கொடுக்குறாரு. அப்ப எப்படினாலும் என்ன செய்யுது, அது மூலமா இந்த காசு இந்த பேங்க்ல இருந்து வெளியாகுது தானே. அப்ப வணிகத்தினுடைய காசு என்ன செய்யுது, வெளியே போகுது தானே. வணிகத்தினுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து காசு வெளியே போகுது தானே. இப்ப விளங்குதா, காசு செக்ன்றது காசுக்கு சமனான விஷயம். அப்ப செக்ன்றது ஒரு மீடியேட்டர், ஜஸ்ட் ஒரு மீடியேட்டர். ஓகே, இதை விட இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லலாம். டைம் அதுக்கான பாடமே ஒன்று படிக்க போறோம், கணக்கு செஞ்சு. வங்கி கணக்குல கூட்டுன்னு பாருங்க, டியூட்ல இருக்கும். சரி, அப்ப கடன் சரி, அதே மாதிரி தான் இப்ப அடுத்ததை பார்ப்போம். கடன் பட்டோரிடம் பெற்ற காசோலை 2,70,000, அனுமதித்த கழிவு 3,000னா, கடன் பட்டோரிடம் பெற்ற காசோலைனா கடன் பட்டோரிடம் பெற்ற காசுல கருதுங்க, ரொம்ப குழும வேணாம். காசோலைன்னா என்னன்னா, காசோலைன்னு ஒரு தாளை வந்து கடன் பட்டோர் தந்திருப்பாரு, அந்த தாளை கொண்டு பேங்க்ல கொடுத்தா எனக்கு காசு கிடைக்கும். கடன் பட்டோர் காசோலைன்னு ஒரு தாள் தந்திருக்கார், அந்த தாளை கொண்டு பேங்க்ல கொடுத்தா கடன் பட்டோர கணக்கு இருக்கு தானே, கடன் பட்டவருக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும் தானே, அவன் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு காசை தந்துருவாங்க. எப்படினாலும் இப்ப எனக்கு காசு கிடைக்குது தானே. அப்ப அப்படித்தான், அப்ப அதான் சொல்றேன், காசோலைய காசுக்கு சமனா கிடைக்கும். அப்ப கடன் பட்டவரிடம் பெற்ற காசோலைனா ஒண்ணுமே இல்லை, கடன் பட்டவரிடம் பெற்ற காசு. அப்ப வங்கின்ற இதுல 2,70,000 கூட்டுவோம், 2,70,000 கூட்டும். கடன் பட்டவரிடம் பெற்ற காசு 2,70,000, கொடுத்த கழிவு 3,000. அது 3,000 இருக்கத ஒருக்கா 30,000 ஆக்குங்க, 30,000 ஆக்குங்க. 3,000 இருக்கிற 30,000 ஆக்குங்க. கடன் பட்டவரிடம் பெற்ற காசு 3,000 இருக்கத 30,000 ஆக்குச்சு. அனுமதித்த கழிவு 3,000 இருக்கத 30,000 ஆக்குங்க. அப்ப பாருங்க, கடன் பட்டவரிடம் பெற்ற காசு 2,70,000,
கொடுத்த கழிவு 30,000னா கடன்பட்டவரின் கடன் எவ்வளவா இருக்கும்? 3,00,000. அப்ப 3,00,000 அவரோட கடனை முடிச்சு கொள்றதுக்கு 3,00,000 கடனை முடிச்சு கொள்ளத்தான் 2,70,000 காசு வாங்கியிருக்கோம். அப்ப காசு நிறுவனத்துக்குள்ள வருது 2,70,000. அவரோட கடன் தீர்க்கப்படுது 3,00,000. அதான் குறையுது. 30,000 கழிவு கொடுத்தது எங்களுக்கு செலவு தானே, அது பொறுமையா குறைச்சிது. ஓகே. 3 இருப்புக்கள் கடனுக்கு கொள்வனவு 1,20,000. இருப்புக்கள் கடனுக்கு கொள்வனவு 1,20,000. சரியா? அப்ப நிறுவனத்துக்குள்ள இருப்பு வர்றது 1,20,000. அப்ப இருப்புல எவ்வளவு கூடும்? 1,20,000 கூடும். கொள்வனவு செய்யக்குள்ள இருப்பு நிறுவனத்துக்குள்ள வரும் தானே, அப்ப இருப்புல 1,20,000 கூடும். அதை நான் கடனுக்கு கொள்வனவு செஞ்சனால எதிர்காலத்துல அந்த கடனை கொடுக்கணும். அது ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்போட பேர் என்ன? கடன் கொடுத்தவர். அதாவது இந்த மாதிரி நான் மீள விற்கிற பொருட்களை கடனுக்கு சாமான் தாரவங்க, கடனுக்கு தாரவங்கன்னு சொல்றது கடன் கொடுத்தவர். அப்ப கடன் கொடுத்தவருக்கு மறுபெயர் தான் என்ன? வியாபார செல்மதி. வியாபார செல்மதி. அப்ப அதுல 1,20,000 கூடும். சரி. 4வது இருப்புக்கள் கடனுக்கு 80,000க்கு விற்பனை செய்யப்பட்டது. இது விற்பனையில் லாப விகிதம். 680 வருது. ஆரம்ப மீறியா சொல்றீங்க சித்திகா? இல்லையம்மா, 1,80. நீங்க இந்த வங்கி கடனை எடுத்துட்டீங்களா? இல்லையே. இந்த வங்கின்றது காசை தான் மீட் பண்றாங்க. அந்த காசோலையை தானே இப்ப நாங்க வச்சு கொடுக்கல் வாங்கல் செய்யறோம். பியோரான காசை கொடுக்காம காசோலை மூலம் தானே கொடுக்கல் வாங்கல் செய்யறோம். அப்ப இந்த கொடுக்கல் வாங்கல் எது மூலமா கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுது? ஒரு வங்கி இன்டர்மீடியரை வச்சுதான் இடம்பெறுது. நான் ஒரு ஒரு தாள் மாதிரி ஒரு விஷயத்த கொடுப்பேன், அதுக்கான காசை வங்கி தான் இந்த அக்கௌண்ட்ல இருந்து கொடுக்கும். அதனால வங்கி மூலமா இருப்பதுனாலதான் ஒரு காசுக்கு மறுபெயர் மாதிரி தான் இந்த வங்கின்ற விஷயம். அப்ப இந்த வங்கின்ற விஷயத்த நீங்க வங்கின்ற விஷயம்ன்றது ஒண்ணுமே இல்லை, காசு தான். அப்ப நீங்க அதாவது வங்கி கடனை எடுத்துட்டீங்களா? அதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா? அப்படிதான் எடுத்தீங்க, அப்படிதான் நினைக்கிறேன். அப்படி எடுத்ததுனாலதான் இதை பிழைச்சிருக்கு போல. 90, 150 -200 -160 -50. இந்த 680 இப்படி சொன்னேன் பாத்தீங்களா? நீங்க இல்லைன்னு சொல்லாமே சொன்னேன். சரியா? நோ வரிஸ். இப்போ ஓகே, எனக்கு வருது, எனக்கு எடுத்துக்க. ஓகே. நாலாவது இருப்புக்கள் கடனுக்கு ரூபாய் 80,000க்கு விற்பனை. விற்பனை லாப விகிதம் 25%. முதல்ல கடனுக்கு வித்திருக்கோம், அது ஓகே. 80,000க்கு வித்திருக்கோம். அப்ப விற்பனை விலை தெரியும். 80,000க்கு வித்திருக்கோம், விற்பனை விலை தெரியும். ஓகே. பட் விற்பனை கிரயமும் தெரியணும். விற்பனை கிரயமும் தெரியணும். விற்பனை கிரயமும் தெரியும். விற்பனை விலை தெரியும் 80,000. ஆனா விற்பனை கிரயம் தெரியும். விற்பனை கிரயம் தெரியும். விலை தான் 80,000 தெரியும். 80,000 வித்திருக்கோம்னு சொல்லியிருக்கான். ஆனா அது என்னது கடனுக்கு அதெல்லாம் ஓகே. பட் விற்பனை கிரயம் தெரியாது தானே, அதை கண்டுபிடிக்கதான் சொல்லியிருக்கான். விற்பனை லாப விகிதம் 25%. அதுக்கு முதல்ல எங்களுக்கு என்ன வேணும்? இந்த சமன்பாடு. விற்பனை விலையில் விலைன்றது என்னது? கிரயம். எப்ப பாரு போடுறது இல்லை, விளக்கத்துக்காக சொல்றேன். விற்பனை விலைன்றது கிரயம் பிளஸ் லாபம் சேர்ந்தது தான் என்னது? விற்பனை விலை. இப்ப இந்த சமன்பாடை வச்சுக்கொண்டு அடுத்ததை பார்க்கணும். விற்பனை லாப வீதம்னு சொன்னாங்கன்னா, விற்பனை லாப வீதம்னு சொன்னா விற்பனை விலை என்பது 100%, கிரயத்தில் லாப வீதம்னு சொன்னா கிரயம் என்பது 100%. இது விற்பனை லாப வீதம்னு சொல்றதுனால விற்பனை விலை என்பது தான் 100%. அப்புறம் லாப வீதம் எவ்வளவுன்னு பார்க்கணும்? 25. அதான் லாபத்துக்கு மேல போட்டுருவோம். 25% லாபத்துக்கு மேல போட்டுருவோம். இப்ப பார்ப்போம், இது கிரயம் எவ்வளவா இருக்கும்? 75%. கிரயம் 75% இருக்கும். சரியா? இப்ப கீழே கொண்டு வாங்க. விற்பனை விலை 100%, கிரயம் 75%. சரியா? இப்ப என்ன செய்யணும் தெரியுமா? உங்களுக்கு என்ன விலை தெரியும்? விற்பனை விலை தானே தெரியும். அது எவ்வளவு? 80,000 தானே. பாருங்க, இப்ப 80,000 100ஆல பிரிச்சா
ஒரு வீதம் 800. இப்ப ஒரு வீதம் 800ன்னு தெரியும். விற்பனை கிரயம் சதவீதத்தில் 75% தெரியும். அப்ப அதை 75ஆல பிரிச்சா பெருக்கணும் 60,000. அப்ப 80,000 விற்பனை விலையுடைய பொருளின் கிரயம் 60,000. ஆகவே 60,000 கிரயமான பொருளை 80,000 கடனுக்கு வித்திருக்கோம். அப்ப நிறுவனத்தை விட்டு 60,000 கிரயமான பொருள் போகுது. இது ஒரு கடனால கடன் பட்டோர், அதாவது வியாபார வருமாயாளன் ஒருத்தர் உருவாகிறார். அதை நாங்க என்ன வாங்குறதுன்னா சொத்தை. ஏன் கடனுக்கு விற்பனை செய்யறோம்னு என்ன அர்த்தம்? பிறகு காசை வாங்குறோம். இப்ப காசை வாங்கல, எதிர்காலத்துல காசை வாங்குறோம். அப்ப எதிர்காலத்துல காசு வர இருக்கனாலதான் அவரை கடன் பட்டோர்னு சொல்றோம். அவரை நாங்க ஒரு சொத்தா கருதுறோம். அவரை கடன் பட்டோர், வியாபார வருமதியில் 2 பேர்களையும் சொல்லலாம். அப்ப வியாபார வருமதி 80 கூடும். இது மூலமா கிடைக்கப்பெற்ற லாபம் 20,000 உரிமையாண்மையை கூட்டும். லாபம் 20,000 உரிமையாண்மையை கூட்டும். சரி, ஓகே. 5வது பார்ப்போம். சரி, 5வது பார்க்கும்போது 4வது எல்லாருக்கும் சரியானு சொல்லுங்க. புரியல, இதுக்கு வேற மெத்தட் இல்லையா? இதே சிம்பிள் மெத்தட், இது மட்டும் தான் மெத்தட் வேணும், வேற மெத்தட் இல்லை. எல்லாருக்கும் சரியான இதுக்கு தானே வேற மெத்தட் இல்லை எனக்கு கேட்குறீங்க. 4th பிளானுக்கு இதுக்கு வேற மெத்தட் இல்ல தம்பி, இது மட்டும் தான் மெத்தட். இது சிம்பிள் மெத்தட். ஆனா ஒரு விஷயம் சொல்ல, இப்படிதான் உண்மையா கணக்கு செய்யணும். நான் ஒரு விளங்கப்படுத்துறதுக்காக சொல்றதுக்காக அப்படியே இது பண்ணக்கூடாது. கணக்கு இப்படிதான் செய்யணும். நான் சொன்னேன், சொல்லக்கல சமன்பாடை போடக்கூடாது. எப்ப பாரு சமன்பாடை போட்டுருந்தீங்கன்னா டைம் போயிடும். சமன்பாடு இதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே. விற்பனை விலையில் 100 விற்பனை விலையில் 100 விற்பனை தானே 100. அப்ப மேல விற்பனைக்கு மேல 100 போட்டுறணும். சரியா? போட்டுட்டு கிரயத்துக்கு 75% கண்டுபிடிக்கிறதுக்கு சமன்பாடை போட்டுட்டு இருக்கிறது இல்ல. கிரயம் பிளஸ் லாபம் தான் விற்பனைன்னு தெரியும். அப்ப அது மனசுக்குள்ளேயே இது பண்ணிடணும். இந்த கல்குலேஷன் மனசுக்குள்ள வந்துடணும். விளக்கத்துக்காக தான் விளங்கப்படுத்துற, இந்த கலெக்ஷன்ல தான் மனசுக்குள்ள வந்துடும். அப்படித்தான் எடுத்து செய்யணும். சரியா? அதர்வைஸ் வேற இது இல்லை. 1 செகண்ட் ப்ளீஸ். ஓகே, கொஞ்சம் இருங்க. ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை, சொல்றேன், பிரச்சனை இல்லை, வரேன். இப்ப 80,000 விற்பனை விலை தந்திருக்காங்க தம்பி. 80,000 விற்பனை விலை தந்திருக்காங்க. ஓகே, அது ஓகே. உங்களுக்கு தெரியும், ஒரு விற்பனையை பதிவு செய்யறதற்கு எங்களுக்கு விற்பனை விலையும் வேணும், கிரைய விலையும் வேணும். ஒரு விற்பனையை பதிவு செய்யறதற்கு விற்பனை விலையும் வேணும், கிரைய விலையும் வேணும். இந்த இடத்துல 80,000 என்கிற விற்பனை விலை தான் எனக்கு தெரியும். அந்த 80,000 விற்பனை விலையுடைய பொருள், அந்த 80,000 விற்பனை விலையுடைய பொருளின் கிரைய விலை எங்களுக்கு எவ்வளவுன்னு தெரியாது. அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த சமன்பாடு முதல்ல விளங்கிக்கோங்க. விற்பனை விலைன்றது கிரயத்தோட லாபத்தை சேர்த்து வர்றது. கிரயம்னா என்ன? நாங்க வாங்கின விலை, அந்த பொருளை நாங்க வாங்கின விலை. லாபம்னா என்ன? அதுக்கு நாங்க எங்களுக்கு பிடிச்ச ஒரு விலை லாபத்தை வைக்கிறது. அதை சேர்த்தா வர்றதுதான் விற்பனை விலை. இப்ப என்ன செய்யணும்னா, இந்த இப்ப விற்பனை விலையை தந்து கிரயம் தர மாட்டான், இல்லாட்டி கிரயத்தை தந்து விற்பனை விலையை தர மாட்டான். அப்ப எங்களுக்கு விற்பனையை பதிகிறதுக்கு இப்ப 2 பெருமதியும் தேவைத்தானே. அப்ப அப்படி இருக்கும் போது என்ன பிரச்சனைனா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, சின்ன ஒரு தியரி, லாப வீதம்னு சொல்லியிருப்பான். விற்பனையில் லாப வீதம்னு சொன்னா அந்த விற்பனை விலைன்றத சதவீதத்துல 100% எடுங்க. கிரயத்தில் லாப வீதம்னு சொன்னா கிரயத்தை சதவீதத்துல 100% எடுங்க. சரியா? இப்ப இந்த இடத்துல விற்பனை விலைன்றது தானே 100%. ஏன்? விற்பனை லாப வீதம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப விற்பனை விலையை 100%னு போட்டுக்கொள்றேன். இந்தியால லாபம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 25%. அதை மேல லாபம் 25%ன்னு போடுங்க. இப்ப இந்த சமன்பாடுல உங்களுக்கே தெரியும், கிரயத்தோட லாபத்தை சேர்த்து வர்றதுதான் விற்பனை விலை. இப்ப விற்பனை விலை 100%, கிரயம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியாம இருந்துச்சு, லாபம் 25% தெரியும். அப்ப 100ல இருந்து 25 போனா கிரயம் எத்தனை சதவீதம்? 75%. இப்ப எல்லாத்துல சதவீதமும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு, அப்ப விற்பனை கிரயத்திற்கு கீழே மேல 75% போடுங்க, விற்பனை விலைக்கு மேல 100% போடுங்க. எந்த தொகை இப்ப உங்களுக்கு தெரியும்? விற்பனை விலை தான் தெரியும். அதுதான் எவ்வளவு? 80,000. அப்ப விற்பனை விலை 80,000 தெரியும். அதை கொண்டு வாங்க. அது எத்தனை சதவீதத்துல? 100. அப்ப 80,000 100ஆல பிரிச்சா 1% தெரிஞ்சிடும். அது 800. இப்ப இந்தியாவில கிரயத்துக்கு வாங்க. கிரயம் சதவீதத்துல எவ்வளவுன்னு தெரியும்? 75%. அப்ப அது தொகையில எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப 75%ம்னு சொல்லி தெரியும் தானே. அப்ப இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முதல் 1% எவ்வளவுன்னு பார்த்தா அது 800. அது 75ஆல பெருக்குனா 60,000. இப்ப ஓகே, எதுவாக
ஓகே திவாகர் போனக்கலாம் நேற்று இருந்தீங்களா கிளாஸ்ல? ஓகே இல்ல இல்ல அதுக்கு நான் கணக்கு செஞ்சு விட்டு அது பார்க்கலையான ஒரு யோசனை இருக்கு. அதான் கேட்டேன். கொஞ்சம் வேணா எகைன் அந்த ரெக்கார்டிங்கும் இருக்கா பாருங்க. சரி. 5வது 2023 மார்ச் மாதத்திற்கான மின்சார பட்டியல் காசோலை மூலம் செலுத்தப்பட்டது 9,000. 2023 மார்ச் மாதத்துக்கான மின்சார பட்டியல் வந்து காசு மூலமா செலுத்தப்பட்டது, அவ்வளவுதான். காசோலை மூலமானோன்னு அங்கே பெருசா ஒன்றும் யோசிக்கிறது இல்லை. காசு மூலமா செலுத்தி இருக்கு. காசோலை காசு எல்லாம் ஒண்ணுதான், சரியா? அதை மட்டும் குழப்பிக்கொள்ளாதீங்க. காசோலையும் காசும் சமன் எடுத்துக்கோங்களேன். காசுக்கு மறுபெயர் தான் காசோலைன்னு எடுத்து செய்ய, சரியா? அப்ப 2023 மார்ச் மாதத்திற்கான மின்சார பட்டியல் காசு மூலம் செலுத்தப்பட்டது அப்படின்னு இருப்போமே. காசோலை காசு எல்லாம் ஒண்ணுதான். அப்ப மார்ச் மாசத்துக்கான மின்சார பட்டியலை 9,000 காசா செலுத்தி இருக்கும். சரி, அப்ப ஒரு விஷயத்தை யோசிக்கணும். இப்ப நீங்க கணக்கு செய்யறது ஏப்ரல் மாசத்துக்கு, அதான் டெஸ்ட் வச்சிருக்கேன் வேணும். கடந்த மாசத்துக்கு எல்லாம் சொல்லாம குறிப்பிட்ட மாதத்தை சொல்லி அதான் சொல்லியிருக்காங்க, மிஸ் பண்ணிடுவோம். பாருங்க, நீங்க தேதி அவதானிச்சீங்களா இருந்தா கணக்கு செய்யறது 4ஆம் மாசத்துக்கு. 4ஆம் மாசத்துக்கு தான் கணக்கு செய்றீங்க, ஏப்ரல் மாசத்துக்கு கணக்கு செய்றீங்க. ஆனா நீங்க மின்சார கட்டணம் செலுத்துறது மார்ச் மாதத்துக்குரிய மின்சார கட்டணத்தை செலுத்திருக்கீங்க. அதாவது கடந்த மாத மின்சார கட்டணம்னு சொல்லாம கடந்த மாதம் என்ன மாதமோ அந்த மாதத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கான். அப்ப நீங்க அதை நோட் பண்ணாம போயிட்டீங்களா? அதனால அப்ப கடந்த மாதம் மின்சார கட்டணம் 9,000 செலுத்திருக்கீங்க. கணக்கு செய்யறது ஏப்ரல் மாசத்துக்கு, ஆனா நீங்க செலுத்தினது மார்ச் மாசத்துக்குரிய மின்சார கட்டணம். அப்ப மார்ச் மாசத்துக்குரிய மின்சார கட்டணத்தை நாங்க ஏப்ரல் மாசம் செலுத்துற மாதிரி இருந்தா, மார்ச் மாசத்துக்குரிய மின்சார கட்டணத்தை ஏப்ரல் மாசம் செலுத்துற மாதிரி இருந்தா, ஏப்ரல் மாசம் அதாவது இப்பதான் காசு போகுது, அது ஓகே, அது அக்செப்டபிள். 9,000 காசு இப்பதான் போகுது. அப்ப வங்கியில 9,000 தான் குறையும், அது ஓகே, அது அக்செப்ட். ஆனா நீங்க செலுத்துற செலவு மார்ச் மாதத்துக்குரியது. அப்ப அதுல அர்த்தம் என்ன? மார்ச் மாசம் மின்சார கட்டணத்தை நாங்க ஏப்ரல் மாசம் செலுத்துறோம்னா மார்ச் மாசம் அந்த மின்சார கட்டணம் செலுத்தலன்னு அர்த்தம். அப்ப மார்ச் மாசம் செலவை மார்ச் மாசமே செலுத்தாம விட்ட மாதிரி இருந்தா மார்ச் மாசத்தை பொறுத்தவரையில் அது எப்படி கருதப்பட்டிருக்கும்? ஒரு பொறுப்பா மாறி இருக்கும். அந்த பொறுப்போட பேர் என்ன எல்லாருக்கும் தெரியும்? இந்த பொறுப்போட பேர் என்ன? அட்டுறு செலவு. அட்டுறு செலவு என்கிற பொறுப்பு. அதாவது ஒரு செலவு அனுபவிச்சுட்டு அதை உள்ளாகிட்டு நீங்க அதை செலுத்தாம விட்டீங்கன்னா அதுதான் அட்டுறு செலவு என்கிற பொறுப்பு. அது ஒரு ஏனைய செல்மதி, ஏனைய பொறுப்பு. அப்ப அப்படி இருக்கும் போது மார்ச் மாசம் மின்சார கட்டணத்தை ஏப்ரல் மாசம் செலுத்துறீங்களா இருந்தா, மார்ச் மாசம் மின்சார கட்டணம் ஏப்ரல் மாசம் செலுத்துறீங்களா இருந்தா அதுல அர்த்தம் அதை நீங்க மார்ச் மாசம் செலுத்தல. இப்ப மார்ச் மாசம் செலுத்தலைன்னா மார்ச் மாசத்துல அதை எப்படி பயஞ்சிருப்பீங்க? ஒரு பொறுப்பா பயஞ்சிருப்பீங்க. அப்ப அது இந்த மாசம் செலுத்தும் போது என்ன இருக்கும்? அந்த பொறுப்பு தான் குறையும். அப்ப பொறுப்பு எங்க? அட்டூறு செலவுன்னே இருக்கு. அப்ப அந்த அட்டூறு செலவுன்ற பொறுப்பு தான் 9,000 குறையும், சரியா? 6வது கடன் கொடுத்தோர் மீதியான 95,000 தீர்ப்பதற்காக 90,000 காசோலை செலுத்தப்பட்டது. அதாவது காசு செலுத்தப்பட்டது. பெற்றுக்கொள்ளப்பட்ட கழிவு 5,000. அதை சொல்லாட்டியே எங்களுக்கு தெரியும். 95,000 கடனை தீர்க்க 90,000 காசு கொடுத்தோம். கடன் கொடுத்தோருக்கு 95,000 கடனை தீர்க்க 90,000 காசு கொடுத்திருப்போம். அப்ப வங்கியில காசு 90,000 போகுது. வங்கியில காசு 90,000 போகுது. அதாவது காசு 90,000 வெளியே போகுது. ஆனா எங்களோட கடன் கொடுத்தவர் என்கிற பொறுப்பு 95,000 குறையுது. இந்த 95,000 கடனை தீர்க்கத்தான் நாங்க 90,000 காசு கொடுத்திருப்போம். அப்ப காசு 90,000 குறையுது, கடன் கொடுத்தவர் என்கிற பொறுப்பு 95 குறையுது. அப்ப 90,000 காசு கொடுத்து 95,000 கடனை தீர்க்க முடியுதுன்னா 5,000 என்னது? கழிவு பெற்றிருக்கும். அதாவது பெற்ற கழிவு. அதான் அதுல மென்ஷனும் பண்ணியிருக்கோம், கழிவு பெற்றிருக்கும். அப்ப பெற்ற கழிவுன்றது என்னது? ஒரு வருமானம். அது பொறுமைய கூட்டும். சரி, ஓகே. 7வது கடன் பட்டோரால் திருப்பி அனுப்பப்பட்டது 20,000. இவ்விற்பனை 10/4/2023 மேற்கொள்ளப்பட்டது. இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க கடன் பட்டோரால் திருப்பி அனுப்பப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். உட்திரும்பல், அதாவது
நாங்க கடனுக்கு விக்கிற வாடிக்கையாளர், ரெண்டு விற்பனை இருக்கு. ஒன்று காசு விற்பனை, மற்றொன்று கடன் விற்பனை. அதுல காசு விற்பனைக்கு பொருந்தாது இந்த விஷயம். கடன் விற்பனைக்கு மட்டும் நாங்க கடனுக்கு விற்ப ஒரு வாடிக்கையாளருக்கு, கடனுக்கு விற்கிற வாடிக்கையாளர், அதாவது கடனுக்கு விற்கிற வாடிக்கையாளர் சொல்றது கடன் பட்டவர். அந்த கடன் பட்டவருக்கு வித்தந்தானே சாமான், அந்த விற்கிற சாமான்ல எதுவும் பிரச்சனை இருந்தா ரிட்டர்ன் வணிகத்துக்கே அனுப்பலாம். அவர் நாங்க விற்கிற சாமான்ல, கடனுக்கு விற்கிற சாமான்ல எதுவும் பிரச்சனை இருந்தா ரிட்டர்ன் அவர் வணிகத்துக்கே அனுப்பலாம். அதைத்தான் சொல்றது உட்திரும்பல். அவர் வணிகத்துக்கே திருப்பி அனுப்புறது, நான் வித்த சாமான வணிகத்துக்கு எங்களுக்கே திருப்பி அனுப்புறது தான் சொல்றது உட்திரும்பல். அப்ப அந்த உட்திரும்பல்ன்றது இரண்டு பெருமதியை கொண்டிருக்கும். ஏன் தம்பி ஆறாவது வங்கியில பிளஸ் வரப்போகுது? கடன் கொடுத்தவருக்கு நாங்க தானே காசு கொடுப்போம். கடன் கொடுத்தவர் எங்களுக்கு காசு தர மாட்டாரு. கடன் கொடுத்தவரில் 95,000 கடனை தீர்ப்பதற்காக 90,000 காசு செலுத்தப்பட்டிருக்கு. அப்ப காசு 90,000 போகும். ஆனா எங்களுடைய கடன் 95,000 தீர்க்கப்படும். சோ 90,000 காசு கொடுத்து 95,000 கடனை தீர்க்க முடியுதுன்னா 5,000 லாபம். அதைத்தான் பெற்ற கழிவுன்னு சொல்றோம். அது ஒரு மேற்கூட்டும். அதுதான் ஓகே. சரி, அப்ப கடன்பட்டவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டது பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அதுதான் சொல்றது உட்திரம். அப்ப உட்திரம்பல்ன்றது ரெண்டு பெருமதியை கொண்டிருக்கும். ஒன்று கிரைய பெருமதி, இன்னொன்று விற்பனை விலை. ஏன் உங்களுக்கு தெரியும், விற்பனையின் போது ரெண்டு பெருமதி தாக்கம் செலுத்தும். கிரயம் விற்பனை விலைன்னு ரெண்டு பெருமதி தாக்கம் செலுத்தும். அப்ப உட்திரம்பல்லே ரெண்டு பெருமதி வேணும். கிரயம், அதாவது உட்திருப்பப்பட்ட பொருளின் கிரயம் மற்றும் விற்பனை விலை. இப்ப உங்களுக்கு சொல்லி இருக்கிறது உட்திருப்பப்பட்ட பொருளின் கிரயம் மட்டும்தான். இல்ல கிரயம் இல்ல பாப்பா. கடன் பட்டோரால் திருப்பி அனுப்பப்பட்டது 20,000 மொட்டையா தானே சொல்லியிருக்காங்க. கடன் பட்டோரால் திருப்பி அனுப்பப்பட்டது 20,000 மொட்டையா தானே சொல்லியிருக்காங்க. அப்படி நார்மலா என்னன்னு மென்ஷன் பண்ணாம சொன்னாங்களா இருந்தா, ஒரு பெருமதியை தந்து அப்படி மென்ஷன் பண்ணாம சொன்னாங்களா இருந்தா அதை விற்பனை விலையாவே எடுங்க. அப்ப அதை விற்பனை விலையாவே எடுங்க. மோஸ்ட்லி அதை தெளிவா சொல்லுவாங்க. அப்படி சொல்லாட்டி அதை விற்பனை விலையாவே எடுங்க. என்ன பெருமதின்னு சொல்லாட்டி. அப்ப 20,000 விற்பனை விலையை எடுத்தோம்னா எங்களுக்கு உத்திரமதியினுடைய விற்பனை விலை எவ்வளவுன்னு தெரியும். அதாவது கடன் பட்டவர் எனக்கு ரிட்டர்ன் அனுப்பியிருக்காரு தானே, அந்த பண்டத்தை நான் எவ்வளவுத்துக்கு அவருக்கு வித்தேன்னு தெரியும். அவர் ரிட்டர்ன் அனுப்பியிருக்காரு கடன் பட்டவர் எனக்கு, அதை நான் எவ்வளவுத்துக்கு அவருக்கு வித்தேன்னு தெரியும். அதுதான் விற்பனை விலை. ஆனா அதுல இந்த கிரைய பெருமதி எவ்வளவு எனக்கு தெரியும். ஆனா ரெண்டும் வேணும் தானே. அப்ப அதை கண்டுபிடிப்போம். அதை கண்டுபிடிக்கதான் இந்த உட்திரும்பல் செஞ்சாரு. அதாவது நான் வித்த பண்டத்தை எங்கேயும் அனுப்பியிருக்காரு கடன் பட்டவர். அவர் யாருன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் யாருன்னா 10ஆம் தேதி 4ஆம் மாசம் ஒரு ஆளுக்கு வித்தீங்க 60,000. அந்த நான் கூட இப்ப கண்டுபிடிச்ச சதவீதத்தை வச்சு 60,000 கிரயமான பண்டத்தை 80,000க்கு ஒரு ஆளுக்கு வித்தீங்க தானே. அவர் தான் என்ன செஞ்சிருக்காரு, உங்களுக்கு சாமான திருப்பி அனுப்பியிருக்காரு. அப்ப உங்களுக்கு தெரியும் 60,000 கிரயமான பண்டத்தை 80,000க்கு வித்திருப்போம். அதுல ஒரு 20,000 விற்பனை விலையுடைய பண்டம் தான் நிறுவனத்துக்குள்ள வந்திருக்கு. நாங்க உண்மையா வித்தது எவ்வளவு? 60,000 கிரயமானதும் 80,000 விற்பனை விலையுடைய பண்டங்களை அவருக்கு வித்திருக்கோம். ஆனா அவர் ரிட்டர்ன் அனுப்புனது வெறுமன 20,000 விற்பனை விலையுடைய பண்டங்கள். அப்ப 80,000 விற்பனை விலையுடைய பண்டங்களுக்கு கிரயம் 60,000 தெரியும். ஆனா அந்த 80,000த்துக்குள்ள இருக்க 20,000 விற்பனை விலையான பண்டங்களுக்கான கிரயம் எவ்வளவுன்னு தெரியாது உங்களுக்கு. தெரியாது. சரி, அப்ப 80,000 விற்பனையோட பண்டத்துல சரி அப்ப 80,000 விற்பனை விலையுடைய பண்டத்துல கிரயம் 60,000 தெரியும். ஆனா அது 80,000த்துக்குள்ள இருக்க 20,000 விற்பனை விலையுடைய பண்டத்துல கிரயம் எவ்வளவுன்னு தெரியாது தானே. அப்ப இந்த வாடிக்கையாளர் தானே எங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பியிருக்கார். அப்ப இதுல இருக்க லாப சதவீதத்தை பார்த்தாலும் எங்களுக்கு என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். அப்ப லாப விகிதாசாரத்தை கண்டுபிடிப்போம். 60,000க்கு 80,000 இருக்குதானே. அப்ப சுருக்கேண்ட அளவு சுருக்குங்க. 4 சேர் வெட்டலாம்னா இதுல 6க்கு 8, 3க்கு 2ஆல பிரிக்கலாம்னா 3க்கு 4, அப்படித்தான் சுருக்குறது. அப்ப 3க்கு 4ன்றதுதான் விகிதம். அப்ப கிரயம்ன்றது 3 பங்கு, விற்பனை விலைன்றது 4 பங்கு. இப்ப உங்களுக்கு எந்த பெருமதி தெரியும்? விற்பனை விலை தான் 20,000 தெரியும். அப்ப 20,000ன்றத பங்குல எத்தனைன்னு சொல்லலாம்? 4 பங்குன்னு சொல்லலாம். அப்ப 20,000 4ஆல பிரிங்க. அப்ப ஒரு பங்கு எவ்வளவு? 5,000.
சரியா? இப்ப இது இங்க கொண்டு வாங்க. ஒரு பங்கு 5000ன்னு தெரியும். கிரயம்ன்றது எத்தனை பங்கு? 3 பங்கு. அப்ப 3 5000 பெருக்குனா 15,000 தான் என்னது? 15,000ன்றது தான் என்னது? கிரயம். அப்ப இப்ப கண்டுபிடிச்சாச்சு. 60,000 கிரயமானதும் 80,000த்துக்கு சாமான வித்திருக்கோம். 60,000 கிரயமான பொருளை ஒரு 20,000 லாபம் வச்சு 80,000த்துக்கு வித்திருக்கோம். அதுல 15,000 கிரயமுடையதும் 20,000 விற்பனை விலையுடைய சாமானத்தை என்ன செஞ்சிருக்கேன்? எங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. அப்ப 15,000 கிரயம் என்னத்துக்கு தேவைன்னா அதே 2 விலையும் தேவைன்னு இப்ப திருப்பியும் ஒருக்கா சொல்லுங்க. கிரயம் 15,000 இப்ப என்னத்துக்கு தேவைப்பட போகுதுன்னா நிறுவனத்துக்குள்ள எங்களுக்கே திருப்பி ரிட்டர்ன் வருது தானே இருப்பு. அப்ப அது என்ன செய்யும்? எங்களோட சரக்கு இருப்பை கூட்டும். அப்ப சரக்கு இருப்பை கூட்டுறதை பதிகிறதுக்கு கிரைய விலை தான் வேணும். அதை நாங்க எவ்வளவுக்கு வாங்கணுமோ அந்த விலை தான் வேணும். அப்ப அதனாலதான் கிரைய விலை தேவை. இப்ப 15,000 கிரயமானம் அதாவது பொருள் நிறுவனத்துக்குள்ள வரனால இருப்பு 15,000 கூடும். இப்ப இவருக்கு நான் சொன்னேன் உட்கிரம்பன்றது முழுக்க முழுக்க கடன் விற்பனை மட்டும் சம்மந்தமானதாக தான் இருக்கும். அப்ப 60,000 பொருளை 80,000த்துக்கு வித்திருக்கேன்னா அவர் எனக்கு இப்ப 80,000 காசு தர இருக்கு. பட் அவதானிச்சீங்கன்னா அவர் அதுல ஒரு 15,000 கிரயமான பொருள் அனுப்பிட்டாரு. ஆனா அந்த 15,000 கிரயமான பொருளுக்கு அவர் எனக்கு தர இருக்க காசு 20,000. அதாவது 20,000 விற்பனை விலையுடைய பொருளை அனுப்பிட்டார். ஆனா நான் அவருக்கு மொத்தமா வித்தது எவ்வளவு? 80,000 விற்பனை விலையுடைய பொருளை வித்தேன். 80,000 விற்பனை விலையுடைய பொருளை தான் நான் அவருக்கு வித்தேன். ஆனா அதாவது எனக்கு என்ன செஞ்சுட்டாரு? 20,000 விற்பனை விலையுடைய பொருளை ரிட்டர்ன் அனுப்பிட்டாரு. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல் வரைக்கும் அவர் எனக்கு 80,000 காசு தர இருந்துச்சு. அதுல ஒரு 20,000 விற்பனை விலையுடைய பொருளை அனுப்பிட்டனால அந்த 20,000 காசு தருவாரா? இல்லத்தானே. அப்ப கடன்பட்ட 20,000 அதாவது கடன்பட்ட நினைக்கிற வியாபார வருமதியால 20,000 குறையும். அதே மாதிரி இந்த இதுல பாத்தீங்கன்னா 15,000 கிரயமான பொருளை 20,000த்துக்கு விற்கும் போது அதுக்குள்ள 5,000 லாபம் காணப்படுது. இப்ப சாமானும் ரிட்டர்ன் வந்துட்டு காசும் கிடைக்காதுன்னா அந்த லாபம் இருக்குமா? இல்ல. அப்ப அந்த லாபம் இல்லாம போறதுனால ஒரு மேல 5,000 குறையும். இது நல்லா விளங்கிட்டானே சொல்லுங்க. நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கலாம், சொல்லவே மாட்டேங்க. எல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. ரைட்ல ஆமா இப்படி திவாகர் மாதிரி ஆட்டு விடுங்க. ரொம்ப நல்லா விளங்குனா ஆட்டு ஒன்று விட்டு விடுங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. சரி, 8வது காப்புறுதிக்காக செலுத்தப்பட்ட 30,000 கொடுப்பனவு. காப்புறுதிக்காக செலுத்தப்பட்ட 30,000 சரி பாருங்க. காப்புறுதிக்காக செலுத்தப்பட்ட காசோலை 30,000. அதாவது காசோலை காசெல்லாம் ஒன்றுதான். காப்புறுதிக்காக செலுத்தப்பட்ட காசு 30,000. காப்புறுதிக்காக செலுத்தப்பட்ட காசு 30,000. காசோலை செலுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காசோலை காசு எல்லாம் ஒன்றுதான். அப்ப காப்புறுதிக்காக செலுத்தப்பட்ட காசு 30,000. அப்ப என்ன செய்யும்? வங்கியில 30,000 குறையும். சரியா? காசோலைக்காக செலுத்தப்பட்டதெல்லாம் 30,000 இந்த மாசம் போகுது தானே. காப்புறுதி கட்டணம் செலுத்தினால 30,000 போயிட்டு இதெல்லாம் எப்படி பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 30,000ன்றது மார்ச், ஏப்ரல், மே. மார்ச், ஏப்ரல், மேன்னு 3 மாதத்துக்கும் சமனம். 3 மாதத்துக்கும் சமத்தவணையானா மார்ச்சுக்கு ஒரு 10,000, மார்ச் மாசத்துக்கு ஒரு 10,000, ஏப்ரல் மாசத்துக்கு ஒரு 10,000, மே மாசத்துக்கு ஒரு 10,000 மாதிரி ஒரு 30,000 ரூபாய் கொடுத்திருக்கீங்க. என்னத்துக்கு? ஏப்ரல் மாசம். ஏப்ரல் மாசம் கொடுக்குறீங்க என்னத்துக்கு? ஏப்ரல் மாசம். அதாவது இந்த மாசம் ஒரு 30,000 காப்புறுதி கட்டணத்துக்கு செலுத்துறீங்க. அப்ப காசு 30,000 நிறுவனத்தை விட்டு போகுது. அது என்னென்னத்துக்கு உரியதுன்னா அது ஒரு மார்ச் மாசத்துக்கு ஒரு 10,000த்துக்கு உரியது, இந்த மாசமான ஏப்ரல் மாசத்துக்கு ஒரு 10,000 உரியது, அடுத்த மாதமான மே மாதத்துக்கு ஒரு 10,000 உரியது. இந்த 3 மாசத்துக்கும் சமனா சேர்த்து தான் கொடுத்துருக்கீங்க. ஓகே, முதல்ல அதுல மார்ச் மாச கதையை எடுப்போம். மார்ச் மாசத்துக்கான 10,000 எப்படி பதிகிறது? மார்ச் மாசத்துக்கான காப்புறுதி கட்டணம் 10,000 இப்ப செலுத்துறோம்னா அதுல அர்த்தம் என்ன? மார்ச் மாசம் காப்புறுதி கட்டணம் செலுத்தலன்னு அர்த்தம். அப்ப மார்ச் மாசம் காப்புறுதி கட்டணம் செலுத்தாட்டி மார்ச் மாச கணக்குல ஒரு செலவை செலுத்தது எப்படி பயஞ்சு வச்சிருப்பீங்க? அட்டுற செலவுன்னு ஒரு பொறுப்பா பயஞ்சிருக்கீங்க. அப்ப அதை செலுத்தும் போது என்ன செய்யும்? அந்த பொறுப்பு குறையும். அப்ப அட்டுற செலவு 10,000 குறையும். சரி, அப்ப இது முடிச்சு. இப்ப ஏப்ரல் மாசத்துக்கு வரும். ஏப்ரல் மாசம் 10,000 செலுத்துறேன்றது என்ன அர்த்தம்? இந்த மாசம்
இந்த மாசம் 10,000 செலுத்தினா அது என்னது? செலவு தானே. இந்த மாசம் செலுத்துறது, இந்த மாசம் செலவு. அப்ப அது 10,000 பொறுமையை குறைக்கும். சரி, மே மாசத்துக்கு 10,000 செலுத்துறது என்னது? இந்த மாசம் இருந்து கொண்டு மே மாசம், அதாவது வரப்போற மாசத்துக்கு செலுத்துறன்றது என்னது? அது செலவே வரல, ஆனா அதை நீங்க அட்வான்ஸா செலுத்தி வைக்கிறீங்க. அதைத்தான் சொல்றது என்னது? முற்பண செலவு. முற்பண செலவு அல்லது முட்கொடுப்பனவுன்னு சொல்றாரு. அப்ப முற்பண செலவு என்னவா கருதுவோம்? சொத்தா கருதுவோம். அப்ப இங்க முற்பண செலவுல 10 கூடும். அப்ப அதுவும் பதிஞ்சாச்சு. இது யாராவது பதினீங்களா சரியா? அப்ப சொல்லுங்க பாப்போம். ஓகே, குட். சரி, ஓகே. அந்த விஷயம் விளங்குனா போடும் அதை வச்சு. சரி, எல்லாருக்கும் விளங்கிட்டான்னு மட்டும் இப்ப எனக்கு எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி விளங்கினாக்கள் அவ்வளவு பேரும். சரி, ஓகே. 9வது இதை ரீ எக்ஸ்பிளைன்னா போட்டுருங்க. 9. இருப்புக்கள் விற்பனை. இருப்புக்கள் விற்பனை 1,50,000. இதன் விற்பனை கிரயம். இருப்புக்கள் விற்பனை 1,50,000. இதன் விற்பனை கிரயம் 1,00,000. விற்பனையின் போது 1,00,000 காசு மட்டும் பெற்றுக்கொள்ளப்பட்டது. 1,00,000 கிரயமான பொருள். இதன் விற்பனை கிரயம் 1,00,000. அதை வித்தது 1,50,000 தான். வேற ஒரு விஷயமும் இல்லை. விற்பனை 1,50,000. இருப்புக்கள் விற்பனை 1,50,000. அதன் கிரயம் 1,00,000. சரியா? 1,00,000 கிரயமான பொருளை 1,50,000 வித்திருக்கீங்களா? அப்ப 1,50,000 காசு தரணும். ஆனா 1,00,000 காசு மட்டும் பெறப்பட்டதான். அப்ப எப்படி பதிவு வரும்னா, 1,00,000 கிரயமான பொருளை விற்கிறனால நிறுவனத்தை விட்டு 1,00,000 இருப்பு போகுது. அப்ப இருப்புல 1,00,000 குறையும். அதுக்கு அவர் எவ்வளவு தரணும்? எனக்கு 1,50,000 தரணும். ஆனா 1,00,000 காசு மட்டும்தான் பெறப்பட்டுச்சா. அப்ப காசு நிறுவனத்துக்குள்ள வருது 1,00,000. 1,50,000 தரணும், ஆனா 1,00,000 காசு மட்டும் பெறப்பட்டனால காசு நிறுவனத்துக்குள்ள வருது எவ்வளவு? 1,00,000. அப்ப மீதி 50,000 என்ன செய்யல? நாங்க இப்ப வாங்கல. அப்ப அதுல மறைமுக கருத்து என்னன்னா, 50,000 மட்டும் கடனை விட்டுட்டோம். 1,50,000 சாமான வித்து இருக்கோம், அதுல 1,00,000 மட்டும் வாங்கிட்டு 50,000 கடனா விட்டுட்டோம். அப்ப 50,000 மட்டும் கடனா கருதப்பட்டு கடன் பட்டவரை 50,000 கூட்டும். சரியா? இப்ப 1,00,000 பொருளை 1,50,000 வித்தா 50,000 லாபம் தானே. அது உரிமையை கூட்டும். அப்ப நான் இதுக்குதான் சொன்னேன், விற்பனை விலையை பாக்குறதுக்கு தனியா காசு குளத்தையோ இல்லாட்டி தனியா கடன்பட்டோர் குளத்தையோ பார்த்தா பிழைச்சிரும். சில நேரங்கள் இந்த மாதிரி பாதி பாதியா வந்தது, இல்லாட்டி அந்த முற்பண பிரிவினை எல்லாம் வரும், அந்த மாதிரி எல்லாம் வரும். அப்ப அதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னா, சரியா கிரயம்ன்றது எப்படியுமே இருப்புல தாக்கம் செலுத்தும். அப்ப கிரயத்துக்கு மாற வழி இல்லை. கிரயம் 2 இடத்துல எப்பயுமே பதியப்படாது. கிரயம்ன்றது 2 இடத்துல பதியப்படாது தானே. விற்பனை விலை தான். இப்ப இந்த விற்பனை விலையை பாருங்க, 1,50,000 வித்திருக்கீங்க, அதுல 1,00,000 காசு மட்டும் பெறப்பட்டதுன்னா இப்ப 1,00,000 காசு வந்திருக்கு. அப்ப நிறுவனத்துக்குள்ள பிளஸ் 1,00,000. 50,000 பிறகு வாங்க போறோம், அதனால அது கடன். அப்ப 50,000 கடன் பட்டதை கூட்டுது. அப்ப நீங்க வங்கியை மட்டும் பார்த்து விற்பனை விலை 1,00,000 சொல்ல இயலுமா? இல்லையே. உண்மையாவே விற்பனை விலை 1,50,000. ஆனா என்ன, 1,50,000 தர இடத்துல காசு 1,00,000 மட்டும் தந்தனால காசு 1,00,000 வந்திருக்கு, மீதிய கடனை விட்டனால 50,000 இங்க இருக்கு. அப்ப அப்படி 2 இடத்துல வரும் போது முற்ப சார் இருப்பு விற்பனை கடனுக்குன்னு சொல்லி கட்டியும் அது கடனா? இல்ல இல்ல, நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல, சரி அதை சொல்லிட்டு சொல்றேன்னு, இருப்பு விற்பனை கடனுக்குன்னு சொல்லாட்டியும் கடனானு கேட்டிருக்கார். இல்ல, சும்மா ஒரு விற்பனைன்னு சொன்னா அது காசு விற்பனை, பேர் குறிப்பிட்டாலும் அது கடன் விற்பனையா கருதணும். பட் சிச்சுவேஷனை பார்த்து ஜஸ்ட் லாஜிக்கல் திங்கிங்கா விளங்கிக்கோங்க. எல்லாமே அப்படியே சொல்ல இல்லாது ஜஸ்டா திங்க் பண்ணி விளங்கிக்கோங்க. நோரி 1,50,000 சாமான வித்திருக்கோம், அதுல 1,00,000 காசு மட்டும் தான் பெறப்பட்டதுன்னா அதுல இருக்க லாஜிக் என்ன? 50,000 காசு பிறகு வாங்க போறீங்கன்றது தானே. அதை மட்டும் திங்க் பண்ணிக்கோங்க. விளங்கிச்சா? விளங்கிச்சா கிளாஸ்? ஜஸ்ட் நார்மல். இது ஒரு அக்கௌண்டிங்கோட சம்மந்தம் இல்லை இது. சரியா? சரி, அப்ப 1,50,000 வித்திருக்கோம், 1,00,000 காசு இப்பதான் வாங்கினேன்னு சொல்றாங்கன்னா 50,000 பிறகு வாங்க போறேன்றதுதான் அர்த்தம். அப்ப 1,00,000 காசு நிறுவனத்துக்குள்ள வருது,
மீதி கடன்னால கடன் பட்டரை கூட்டுதா. இப்ப நான் என்ன சொல்ல வந்த விஷயம்னா, வருமான கூட்டுக்கு மாத்தும் போது நான் உங்களுக்கு சொன்னேன், கிரயத்தை லாபத்தோட கூட்டி விற்பனை விலை போடுங்க. அதுக்கு இதுதான் ரீசன். இப்படி விற்பனை விலைன்றது இந்த இடத்துல ரெண்டா பிரிஞ்சிருக்கு. அப்படி பார்க்கும் போது அதனால தனியா கடன் விற்பனை, உங்களுக்கு கடன் விற்பனை இல்லாட்டி காசு விற்பனை தான் எங்களுக்கு இருக்கும். அப்ப காசு குளத்தை இல்லாட்டி கடன் குளத்தை பார்த்தாலே விற்பனை விலை தெரிஞ்சிருந்தாலும் யோசிச்சாதீங்க. இப்படி பாதி பாதியா இருக்கலையோ இல்லாட்டி அந்த முற்பண பெருவனவை எல்லாம் தொடர்புடும். போன மாசம் அட்வான்ஸ் தந்திருப்பாங்க, பொறுப்பு குறையும், அந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் இருக்கு. அப்ப அந்த மாதிரி விற்பனையில எல்லாம் பிழைச்சிடும். சோ ஒன் வே கிரயம்ன்றது எப்பயுமே ரெண்டு இடத்துல இருக்காது, ஒரு இடத்துல தான் இருக்கும். அப்ப கிரயத்தை தூக்கி கிரயத்துல போடுங்க. விற்பனை விலை கண்டுபிடிக்க இதுல வந்து உண்மையை பார்க்காம கிரயத்தோட லாபம் எவ்வளவு இருக்கும் தானே அதை கூட்டி போட்டீங்கன்னா விற்பனை விலை என்ன செஞ்சிடும், அழகா வந்துடும். அப்படி இந்த கொடுக்கல் வாங்கல் இப்ப முதல்ல எல்லாருக்கும் நைட்டு 9வது சொல்லுங்க. அத முதல்ல நான் அந்த வருமான கூட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதை விளங்காட்டி சொல்லுங்க, திருப்பி சொல்றேன், பிரச்சனை விளையாடி தானே. ஓகே. உரிமையாளர் சொந்த தேவைக்காக பயன்படுத்தி இருப்புகளின் பெறுமதி 10,000. உரிமையாளர் என்ன செய்யறாருன்னா, அவர சொந்த தேவைக்காக, அவருடைய தனிப்பட்ட தேவைக்காக ஒரு 20,000 10,000 கிரயமான இருப்பை பயன்படுத்தி இருக்காரு. அதாவது 10,000 கிரயமான இருப்பை நிறுவனத்தை விட்டு எடுத்திருக்காரு. அப்ப நிறுவனத்தை விட்டு இருப்பு 10,000 போகுது. அது அவர் தனிப்பட்ட தேவைக்காக எடுத்தனால ஒரு பற்றா கருதப்பட்டு உரிமை குறையுது. சரியா? இதுல எத்தனை சரின்னு எல்லாம் போட்டு விடும். இல்ல அது ஆதல் மாதிரி வராட்டி அது ஒரு பிரச்சனை இல்லை, வந்தா பார்த்தீங்கன்னா சரி. அது எப்படின்னா இப்ப ஒரு கணக்கு ஒரு மாதிரி வந்தோம்னா அப்படி வந்தாதான் அந்த கணக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதை நான் செட் பண்ணும் போது சில நேரம் அப்படி நானே சில நேரம் அந்த மைண்ட் செட்ல செட் பண்ணுவேன். அது அப்ப அப்படி அந்த ஆதனம் பரிச்சையே வரணும்னு இல்லை. இப்ப இந்த கணக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா 9வது கணக்கு இருக்குத்தானே, 9வதா வருமான கூட்டு வந்துச்சு. ஓகே ஓகே, அதை நான் சொல்றேன். மேலதிக தகவல்ல இருக்க பெருமானத்தை வந்து நீங்க மேலதிக தகவல்ல தந்திருக்கானோ. சரி சரி, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது என்ன மேலதிக தகவல்ல பெருமானத்தை தந்தா நாங்க அதை வந்து கணக்கீடு சமன்பாடு இந்த கொடுக்கல் வாங்கல்ல போடக்கூடாது. மேலதிக தகவல்ல வந்து அது கொடுக்கல் வாங்கல்ல போடக்கூடாது. அதுல மேல போய் உங்களுக்கு இதுல மென்ஷன் பண்ணி இல்ல, மென்ஷன் பண்ணி இருக்கான் அழகா பாருங்க. வேண்டப்படுவது கீழே பாருங்க. பின்வரும் கணக்கீட்டு சமன்பாட்டு மாதிரியை பயன்படுத்தி 1 தொடக்கம் 10 வரையுள்ள கொடுக்கல் வாங்கல், 1லிருந்து 10 வரையுள்ள கொடுக்கல் வாங்கலை தான் பதிய சொல்லியிருக்காங்க. 11வது கொடுக்கல் வாங்கலாம் கூடிய அந்த தெய்வ தரல 10 வரையுள்ள கொடுக்கல் வாங்கலாம் மட்டும் கணக்கீடு சமன்பாடுல பதிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மேலதிக தகவல் 12% பெருமான தேவை என்ன செய்யறோம்னா, வளமை போல நாங்க அந்த கணக்கீடு சமன்பாடுல பதிகிறதுக்கு காண்ற மாதிரியே பெருமான தேவை கண்டு நாங்க இங்க செலவினங்கள் போடும் போது மறக்காம செலவினத்தை போட்டு லாபத்தை கணிச்சிட்டோம். அதாவது இந்த பெருமான தேவை ஸ்கிப் பண்றது இல்லை, இந்த பெருமான தேவை விடுறது இல்லை. அந்த பெருமான தேவை சரியா எவ்வளவு மாசத்துக்கு வருதுன்னு பார்த்துட்டு அந்த செலவு வளமையை பார்ப்போம் தானே, அப்படி பார்த்துட்டு வளமை போல இந்த செலவினங்கள்ல போட்டு சரியான லாபத்தை இழுத்துடணும். இல்ல இந்த பெருமான தேவை இதுல பதிய மாட்டேன், இதுல பதிய சொன்னதை 1லிருந்து 10 வரைக்கும் தான். சரியா?
ஓகே அண்ணது. அடுத்தது இன்னொரு விஷயம், சில சில கணக்குகள் இல்ல, மோஸ்ட்லி கொஞ்சம் கணக்குகள் ஸ்டாண்டர்டா இருக்க பேசிக் சொல்லி கொடுக்குற விஷயம் எல்லாம் நான் செட் பண்ணியிருப்பேன். பேசிக் சொல்லி கொடுக்குற விஷயம் எல்லாம் நான் செட் பண்ணியிருப்பேன். என்னது பிராக்டிஸுக்கு அழகா இப்படியெல்லாம் செய்ய வேண்டிய விஷயம். இப்போ 2வது கொஸ்டின்ல நாங்கால வாரதெல்லாம் நான் இப்பயுமே எஃப்டபிள்யூசி அந்த மாதிரி கொஸ்டின் மாடல் பேப்பர்ல இருந்து எடுத்து போட்டு விட்டுருவேன். அப்ப அது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கும். ஏன்னா எஃப்டபிள்யூசி பேப்பர்னா ஜப்னா பேப்பர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் வந்து குழுவா சேர்ந்து செய்யறது. அப்ப அதை தேடி தேடி செய்யற பிள்ளைக்கு நான் சும்மா ஒரு பேசிக்கை சொல்லி கொடுத்தாலும் போதும், அது செஞ்சுக்கணும். பட் அதை தேடி செய்யாம எப்படி இருந்தாலும் ஒரு பிள்ளைய படிச்சிருக்கோன்றத டீச்சர் இருக்கணுமா. அப்ப நான் அந்த மாதிரி கணக்குகளை நான் இதுல தேடி சொல்லி போட்டேன்னா அப்ப சரி செய்வீங்க. நான் செய்யக்கல சொல்றேனால படிப்பிக்கிறதுக்கு தேவைனால என்ன உன் செய்ய சொன்னா செய்வீங்க. திருத்தணுமே பேப்பர் அப்படின்றது, அந்த கொஸ்டினை திருத்தணும். இல்லாட்டி நான் எத்தனை சரின்னு கேட்பேன். அடுத்தது எப்படியுமே கிளாஸுக்கு வர்றதுக்கெல்லாம் செஞ்சிருவீங்க அந்த மைண்ட் செட்ல. சும்மா பேப்பரை தேடி செய்ய மாட்டீங்க. அப்ப அதனால அப்படி கொஸ்டின் தான் உங்களுக்கு நான் தேடி போட்டிருக்கேன். ஓகே, உங்களுக்கு எக்ஸாம் வைக்கல அது எப்படியுமே நான் அங்கேயும் ஆசைப்படாதீங்க. எங்கேயாவது பேப்பர்ல இருக்குன்னா அதை நான் தான் செட் பண்ணுவேன். அது பொறுமையா இருந்து ஸ்டாண்டர்டா செட் பண்ணுவேன். பட் அந்த பொறுமையால எல்லா கணக்கையும் நான் செட் பண்றதுக்கு டைம் இல்லை. அதுக்கு ஒரு பொறுமையா இருந்து தான் ஸ்டாண்டர்டான கணக்கை செட் பண்ணலாம். சரி, அதுக்கு இந்த கணக்குகள் பிரச்சனை இல்லை, நான் இனி கணக்குகளை சொல்றேன். ஓகே, அப்ப விற்பனை விலை, விற்பனை கிரயத்தை கண்டுபிடிப்போமா? இருப்புல தாக்கம் இருக்கா? 22,000 இருப்புல குறையுது. அப்ப இந்த உரிமையில தாக்கம் இருக்கு, அது ஒரு விற்பனை. இருப்புல குறையிறத விற்பனை கிரயம் ஆயிடுங்க. அப்ப 22,000 விற்பனை கிரயம். எப்பயுமே இந்த கணக்கீடு சமன்பாடுக்கு மேல 3 சைவர் போட மறந்துடாதீங்க. அது ஒரு விஷயம். 3 சைவர் போட மறந்துடாதீங்க. அதே மாதிரி வருமான கூட்டுக்கு மேலேயும் 3 சைவர் போட மறந்துடாதீங்க. 3 இலக்கத்தை வெட்டி செய்யறதுனாலதான் அந்த சிம்பிள் போடுறது. இப்படி 3 சைவர்னு போட்டுருங்க. சரி, ஓகே. இப்ப 22,000 தான் கிரைய பெறுமதி. அதுல விற்பனை விலையை கண்டுபிடிக்க 22,000 கிரயம் பிளஸ் உரிமையில இருக்க லாபத்தை கூட்டினா 40,000 விற்பனை விலை போட்டுட்டு இதை டிக் பண்ணும். அடுத்தது தாக்கம் இல்லை, அடுத்தது கூடுது. 4வது குறையுது, விற்பனையான பாக்கம். விற்பனை. அப்ப அந்த 60,000 குறையுதுன்றது டெஃபினட்டா கிரைய பெறுமதி. அப்ப கிரயத்துல போடுறீங்க. விற்பனை விலை கண்டுபிடிக்க கிரயம் பிளஸ் லாபமே எவ்வளவு? 80,000. அப்ப 2,000 சரி, கண்டுபிடிச்சாச்சு. 5, 6 தாக்கம் இல்லை, அப்ப விற்பனையா இருக்க வாய்ப்பு இல்லை. 7வது கூடுது, வாய்ப்பு இல்லை. 9வது பார்ப்போம். 1,00,000 குறையுது, உரிமையில தாக்கம் இருக்கு. அப்ப 1,00,000 குறையிறத நாங்க டெஃபினட்டா என்ன செய்யலாம்? கிரயம்னு சொல்லலாம். லாபம் 50,000 இருக்குன்னா கிரயம் பிளஸ் லாபம் 1,50,000 விற்பனை விலைன்னு சொல்லலாம். அப்ப அதையும் டிக் பண்ணிப்போம். 10,000 குறையுது, சாரி 10,000 குறையுது. இங்க ஒரு தாக்கமும் இல்லை, உரிமையில குறையுது. இது என்னதுன்னு உங்களுக்கே தெரியும். இங்க நடுவுல ஒரு தாக்கமும் வராம உரிமையில ஏதோ தாக்கம் இருந்திருக்கு. அதுல அது பற்று பற்று நம்ம தான். சரியா, 10வது பற்று உங்களுக்கே தெரியும். அப்ப அதுவும் விற்பனை இல்லை. சரி, ஓகே. இப்ப இங்க அளவாங்க. அவ்வளவுதான் விற்பனை. 3 விற்பனையை கூட்டுங்க. இங்காலேயே கூட்டி போடுற சில நேரம் விளங்காது போல. 40 பிளஸ் 80 பிளஸ் 150 270 தான் விற்பனை. 270 தான் விற்பனை. 22 பிளஸ் 60 பிளஸ் 100 182 தான் விற்பனை. 182 தான் விற்பனை. சரியா? அப்ப மொத்த விற்பனை 270, மொத்த விற்பனை கிரயம் 182. அப்ப இப்ப விற்பனை 270 மேல போடுங்க. உட்திரும்பல கழிப்போம். அதுக்கு முதல்ல எங்களுக்கு என்ன வேணும்? உட்திரும்பல் எவ்வளவுன்னு தெரியணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? உட்திரும்பல் எப்பயுமே கடன் பட்டோரை கூட்டி இருக்கும், இருப்ப குறைச்சிருக்கும். அப்ப கடன் பட்டோரை கூட்டி இருப்ப குறைச்சது எவ்வளவு? 15,000 கடன் பட்டோரை கூட்டி இருக்கு, 20,000. சரி சரி, இருப்ப கூட்டி கடன் பட்டோரை குறைக்கும். வெரி சாரி, உட்திரும்பல் இருப்ப கூட்டி கடன் பட்டோரை குறைக்கும். அப்ப இங்க பாருங்க, 15,000 இருப்ப கூட்டி இருக்கு, 20,000 கடன் பட்டோரை குறைச்சிருக்கலாம். அதுதான் உட்திரும்பல். அப்ப உட்திரும்பலுக்கு 2 பெறுமதி இருக்கும், விற்பனை விலை மற்றொன்று கிரைய பெறுமதி. விற்பனை விலை கடன் பட்டவர்ல இருப்பார், கிரைய பெறுமதி இருப்புல இருப்பாரு. அப்ப விற்பனை விலை 20,000 கடன் பட்டவர்ல இருக்கிறத என்ன செய்யணும்? விற்பனை விலைக்கு கீழே கழிச்சு போடணும். அப்ப 250 ஆயிருவாரு விற்பனை. விற்பனை உட்திரும்பல் இருப்புல இருக்க அந்த 15,000 கிரைய பெறுமதி என்ன செய்யணும்? உட்திரும்பலுடைய கிரைய பெறுமதிய இங்க விற்பனை கிரயத்துல டிரெக்டா இங்க இங்க ரஃபா கொண்டு வந்து கழிச்சிட்டு, அங்க கொண்டு போடாம இங்க கொண்டு வந்து டிரெக்டா கழிச்சிட்டு, கழிச்சு வர அமௌண்ட் 167 வருது. அந்த கழிச்சு வர அமௌண்ட்டை கொண்டு வந்து இங்கே போடும். சரியா? அப்ப போட்டா மொத்த லாபம்
83. அப்ப விளங்கிச்சா எல்லாருக்கும்? இது மாத்துறது ஓகே இப்போதைக்கு இப்ப எல்லாருக்கும் திரும்ப அப்ப 15 டிக் பண்ணிடுறேன். எதுவும் பிரச்சனை இருந்தா போட்டுருங்க அதுல. சரி, அப்ப வருமானத்தை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியும். வருமானம் என்பது உண்மையாண்மையை கூட்டும். ஆனா மூலதனத்தை டிக் பண்ணிட்டு தான் வருமானத்தை நாங்க தேடணும். ஆனா எங்களுக்கு இந்த கணக்கை பொறுத்த வரையில எனக்கு தெரிஞ்ச மூலதனம் வரல. அப்ப வருமானத்தை பார்ப்போம். இந்த 5000 ஒரு வருமானம் இருக்கு. அதாவது கடன் கொடுத்த பெற்ற கழிவு. அப்ப பெற்ற கழிவு 5000. 88. சரி, ஓகே. அடுத்தது வருமானம் வேற ஒன்றும் இல்லை. அப்ப செலவினங்களை பார்ப்போம். ஆனால் செலவினங்களை பார்க்கும் போது செலவினம் உரிமையை குறைக்கும். ஓகே, பட் பற்றும் உரிமையை குறைக்கும் தானே, அந்த பற்றை மாஃப் பண்ணணும். 10வது வந்து பற்றுன்னு எல்லாருக்கும் தெரியும், அதை டிக் பண்ணிடுங்க. ஓகே, அப்ப இதை பார்ப்போம். 30,000 உரிமையை குறைக்குது. அது பார்க்கவே தெரியுது, வியாபார வருமதியோட தொடர்புடுது. அப்ப அது கொடுத்த கழிவு. அப்ப 30,000. சரி, அடுத்தது என்ன உரிமையை குறைக்குதுன்னு பார்த்தா எல்லாம் டிக் பண்ணிருக்கீங்க. 10,000 குறைக்குது. அது என்னது? மின்சார கட்டணம் போல பாப்பா எத்தனையாவது கொடுத்துருவாங்க. 8வது சாரி, காப்புறுதி கட்டணம். அந்த காப்புறுதி கட்டணத்தை போடுங்க. காப்புறுதி 10,000. சரி, அவ்வளவுதான் செலவு இருக்கு. அப்ப சரி, இப்ப கொடுக்கல் வாங்கல் முடிஞ்சு. இப்ப என்ன செய்யணும்னா, மேலதிக தகவல்ல இருக்கிறத கணக்கீடு சமன்பாடுல தான் பதியக்கூடாது. 1-10 மட்டும் பதிய சொல்லியிருக்காங்க. மேலதிக தகவல் இருக்கிறத கணக்கீடு சமன்பாடுல பதியக்கூடாது. ஆனா மேலதிக தகவல்ல ஆதரம் பொறிக்கு 12% தேவைன்னு தந்திருக்காங்கன்னா அது எப்படியுமே செலவு தானே. அப்ப அது பதியணும். அப்ப எவ்வளவு தேவைன்னு பார்ப்போம். ஆதனம் பொறி உபகரணம் எங்களுக்கு 850 காணப்படுது. 850 ஆதனம் பொறி உபகரணம் காணப்படுது. 850 காணப்படுது. அதுக்கு 12% பார்ப்போம். 12% பார்த்த மாதிரி இருந்தா 102 வருது. 12% பார்த்தா 102 பெருமான தேவை வருது. 850 ஆதனம் பொறி காணப்படுது. அதுக்கு 12% பார்த்தா 102 பெருமான தேவை வருது. ஆனா உங்களுக்கு சொன்னேன், அப்படி பெர்சன்டேஜ் பார்த்து வார பெருமான தேவைன்றது 12 மாதத்தை கொண்ட ஒரு வருடத்திற்கு. அதாவது 850க்கு 12%, 850க்கு 12%, 102 102 ஆதனம் பொருளில வருட பெருமான தேவை. அதாவது 12 மாத பெருமான தேவை. நாங்க செய்யறது ஒரு மாசத்துக்கு தானே. அப்ப 12ஆல பிரிச்சிடும். அப்ப 102 12ஆல பிரிச்சா 8.5 வரும். அதாவது 8.5 வருது. அப்ப 8.5 தான் என்னது உங்களோட மாத பெருமான தேவை. அப்ப அத பெருமான தேவைன்னு 8.5 போட்டா சரி. 30 + 10 + 48.5 உங்களோட செலவு. அப்ப -88. உங்களோட லாபம் 39.5. சரி, ஓகே. எல்லாருக்கும் ஓகே. வருமான கூற்று யார் யாருக்கு சரியா வந்துச்சு ஃபுல்லா? ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தேரிய சொத்து அடிப்படையில சமன்பாட்டு அடிப்படையில இங்க லாபம் காட்டிங்களா உங்களுக்கு சமன்பாட்டு அடிப்படையில வர லாபமும் வருமான கூற்று அடிப்படையில வர லாபமும் சமன்பாட்டு அடிப்படையில வர லாபமும் வருமான கூற்று அடிப்படையில வர லாபமும் இந்த கணக்குல வித்தியாசப்படும். எவ்வளவு தாளைன்னு சொல்றேன், 8.5 வித்தியாசப்படும். அதுக்கு ரீசன் என்னன்னா, சமன்பாட்டு அடிப்படையில காணும் போது கணக்கீடு சமன்பாடு கொடுக்கல் வாங்கல் இந்த உரிமையாண்மையை வச்சுதான் காண்றீங்க. அப்ப நாங்க இந்த கணக்கீடு சமன்பாடுல பெருமான தேவை பதியல்ல. அப்ப அதன் அடிப்படையில கண்ட லாபம் வந்து அந்த 8.5 பெருமான தேவை இருக்கு, அதை கண்டு கொள்ளாம தான் வரும். பட் வருமான கட்டுல கண்ட லாபம் வந்து அந்த பெருமான தேவை எல்லா செலவையும் கண்டது. அதனால வித்தியாசப்படுமே தவிர்த்து எந்த அடிப்படையில வர்றது என்னவா இருக்கும்,
சமானமான லாபமா தான் இருக்கும். ஆனா அந்த பெருமான தேவை நாங்க கணக்கீடு சமன்பாடுல பதிஞ்சிருந்தமா இருந்தா சமனா வந்திருக்கும். பதியாதனால டிஃப்ரெண்டா வரும். அப்ப அதை கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அதே நேரத்துல அவன் பதிய சொல்லாம நாங்க பதியவும் கூடாது. சரியா? அப்ப எப்பயுமே மேலதிக தகவல்ல வர செலவை மேலதிக தகவல் இப்படி வர செலவை கணக்கீடு சமன்பாடுல பதிய கூடாது. ஆனா அதை மறக்காம வருமான கூட்டுல போட்டுரும். எல்லாரும் கிளியரான்றது சுவர் தானே, எல்லாருக்கும் ஓகே தானே? எத்தனைன்றதை போட்டு விடுங்க. இப்ப மதியம் போடல, எத்தனை போட சொன்னேன்? குறைய போல இந்த முறை கொஞ்சம் அப்படின்னு போடல யாரு? ஓகே, ராகேஷ் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணு. ராகேஷ். சரி சரி. இல்ல இந்த ஸ்கூல் படி என்ன அப்ப நம்மளோட புத்தி கொஞ்சம் இருக்குதானே, அதான் ஆன் பண்ணி விட்டு நாங்க இப்ப இருக்குன்னு நினைக்கும்போது செக் பண்ணி. சரி சரி. சரி சரி. அப்படித்தானே, வாலிப வயசு தானே, அப்ப நம்மளை செக் பண்ணி கொள்ளணும் இருக்குது. சரி, 7 கரெக்ட், 8 கரெக்ட். பரவாயில்ல, இதுல நிறைய புது விஷயம் சொல்லி தந்தனால அதனால பிரச்சனை இல்லை. டக்குனு 13வது செய்யுங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சொல்லிக் கொடுக்க முடிஞ்சா சொல்லிக் கொடுக்குறேன். 15 நிமிஷம் இருக்கு தானே, ஒரு 15 நிமிஷம் தானே செய்யுங்க, எனக்கு பேசாம. ஏன்னா ஃபுல்லா செஞ்சு இது பண்ணாதான் சொல்லி கொடுக்கலாம். பட் இப்ப நீங்க செஞ்சுட்டு இருங்களே, இங்க விட்டுட்டு உங்களை விட்டேன்னா செய்ய மாட்டீங்க. இப்ப செய்யுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் வரும் உங்களுக்கு, புது கேள்வி இது. டவுட்ஸை சரி கேட்டுக்கொள்ளலாம், நான் இருக்கேன், நீங்க செய்யுங்க. ஆமாம்மா. ஓகே, லீவ் ஆகுங்க. ஹாஸ்பிட்டல் போக லீவ் ஆகும். ரெக்கார்டிங் பாருங்க. சரி, ரெக்கார்டிங் பார்க்க வேண்டிய அவசியம் வராது. ஏன்னா டவுட்ஸ் கேளு இருக்கு. இப்ப இருக்காம எல்லாரும் லீவாக விളിக்கிறாதீங்க. டவுட்ஸ் கேட்க தான் நான் உட்காந்துருக்கேன். டவுட்ஸ் தான் கேளுங்க. கணக்குல 13வது செய்யுங்க, தீர்த்துக்க லீவாக. ஓகே ஓகே, நான் நிலுவை செலவீனம்னா
அட்டொரு செலவை தான் சொல்றது நிலுவை செலவீனம். அட்டொரு செலவை தான் சொல்றது நிலுவை செலவீனம். ரெண்டும் ஒன்றுதான். அட்டொரு செலவின் மறுபெயர் தான் நிலுவை செலவீனம். அட்டொரு செலவீனம்.
ஓகே, 15ஆம் தேதி தானே சொல்றேன். 12,000 கிரயமானது, அதாவது அதுல உங்களுக்கு 3 வெட்டாம இருக்கு, 3 வெட்டி சொல்றேன். 12,000 கிரயமான உதிரி பாகங்களை 15,000த்துக்கு வாடிக்கையாளருக்கு வித்திருக்கேன். 12,000 கிரயமான உதிரி பாகங்களை 15,000 வாடிக்கையாளருக்கு வித்திருக்கேன். 12,000ம்னா அதுல 3 வெட்டி தான் சொல்றேன். 3 வெட்டி சொல்றேன். 12,000 கிரயமான உதிரி பாகங்களை 15,000த்துக்கு வாடிக்கையாளருக்கு வித்திருக்கேன். அதுதானே சொல்றீங்க? திருப்பி எனக்கு ஒருத்த கன்ஃபார்ம் பண்ணி விடுங்க. அதுதானே? அப்ப 12,000 கிரயமானதை 15,000த்துக்கு ஒரு வாடிக்கையாளருக்கு வித்திருக்கேன். இந்த வாடிக்கையாளர் டிசம்பர் மாசமே உங்களுக்கு முற்பண பெறுவனவா 5,000 காசு தந்துட்டாராம். டிசம்பர் மாசமே 5,000 காசு இதுக்கு தந்துட்டாராம். 5,000 காசு என்ன செஞ்சுட்டாராம்? தந்துட்டாராம். முற்பண பெறுவனம் என்ன? சாமான வாங்கும் பொழுதே எதிர்காலத்துல சாமான வாங்குறதுக்கு நான் எங்கள்கிட்ட காசை தரோம். அதாவது நாங்க எதிர்காலத்துல சாமான விற்கிறதுக்காக, இப்ப அடுத்த மாசம் சாமான விற்கிறதுக்காக இந்த மாசமே காசு வாங்குறது தான் முற்பண பெறுவனம். அப்படித்தான் இந்த மாசம் சாமான விற்கிறதுக்காக போன மாசமே ஒரு 5,000 வாங்கியிருக்கேன். அதாவது இப்ப இந்த 12,000 பொருளை 15,000த்துக்கு ஒரு ஆளுக்கு இப்ப வித்திருக்கேன். இவர்கிட்ட ஒரு 5,000 போன மாசமே வாங்கிட்டேன். அதான் முற்பயண பெறுவனம்னு சொல்லியிருக்காங்க. போன மாசமே 5,000 வாங்கிட்டேன்னா போன மாசம் பொறுத்தவரையில நான் சாமான வித்திருக்க மாட்டேனே, இந்த மாசம் தானே விற்க போறேன். அப்ப போன மாசம் பொறுத்தவரையில சாமான வித்திருக்க மாட்டேன், அது இந்த மாசம் தான் விற்க போறேன். இப்ப போன மாச கணக்குல அது என்னவா இருக்கும்? முற்பண பெறுவனங்கிற ஒரு பொறுப்பா இருக்கும். அப்ப 12,000 கிராம பொருள் நிறுவனத்தை விட்டு போறனால இருப்புல 12,000 குறையும். அது 15,000த்துக்கு வித்திருக்கேன். அதுல 5,000 ஆல்ரெடி என்ன செஞ்சுட்டேன்? முற்பண பெறுவனம் அட்வான்ஸா வாங்கி வச்சுட்டேன். அது ஒரு பொறுப்பா தானே இருக்கும். அப்ப முற்பண பெறுவனம்ன்ற பொறுப்புல 5,000 குறையும். இருப்புல 12,000 குறையும். ஏற்கனவே 5,000 வாங்குறதுனால இப்ப வாங்கி வச்சிருக்கேன். ஏற்கனவே 5,000 இந்த மாசம் விற்கிறதுக்கு போன மாசமே 5,000 வாங்கிட்டேன். அது போன மாசம் தான் பொறுப்பா இருந்திருக்கும். இந்த மாசம் சாமான கொடுத்துட்டனால அந்த 5,000 பொறுப்பு குறையும். சரியா? அடுத்தது மீதி பணம் பெற வேண்டியுள்ளதுன்னு இருக்கு. மீதி பணம் பெற வேண்டியுள்ளதுன்னு இருக்கு. இப்பயே அதை பெறல. உங்களுக்கு சாமான 15,000த்துக்கு வித்திருக்கீங்க. அதுல 5,000 தான் போன மாசம் வாங்கினது. அப்ப இன்னும் 10,000 வாங்குறதுக்கு தானே. 5,000 அட்வான்ஸா வாங்கியிருக்கேன். அது ஓகே. அப்ப அது எங்களுக்கு ஒரு பொறுப்பா இருந்திருக்கு. இப்ப பொறுப்பு குறையுது. ஆனா இன்னுமே 10,000 அவர் தர இருக்கு தானே. அதே என்ன நடந்துச்சான்னா பெற வேண்டி உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. பெறப்படலையும் பெற வேண்டி உள்ளதான். அப்ப அந்த 10,000 என்ன செய்யறோம்னா இப்ப கடனா விடுறோம். அப்ப கடன் பட்டவர்ல 10,000 கூடும். அப்ப கடன் பட்டவர்ல 10,000 கூடும். 12,000 பொருளை 15,000த்துக்கு விட்டா உரிமைய 3,000 லாபம் கூட்டும். சரி, கிளியரா இப்ப? ஓகே. அப்ப அதுல பாருங்க அழகா 12,000 3 இருக்கு. அப்ப பெரிய அமௌண்ட் குழம்புறது இல்ல. ஜஸ்ட் 3 வெட்டிட்டு செஞ்சீங்கன்னா சரி. இதுகளுக்கு தான் 3 நான் வெட்டி செய்யறேன். வேற யாருக்கு எந்த டவுட்ஸ் வருதா? யாரும் இருக்கீங்களா? அப்ப நான் ஏன் இருக்க முடிக்கிறேன்னா யாருக்கும் டவுட்ஸ் இருக்கு ஏதாவது? டவுட்ஸ் இல்ல தானே? சரி, அப்ப குட் நைட், முடிக்கிறேன். பாய்.